வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி போன்ற இண்டெக்ஸ்லலாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பார்த்துக்கிட்டே வரோங்க. அது இல்லாமல் அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் கூட நம்ம ட்ரேடிங்கில் ரொம்பவே வந்து எளிமையான விஷயம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற இந்த எளிமையான முறையை மட்டுமே பயன்படுத்தி ஆப்ஷன் பையிங் மட்டுமே பண்ணி நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து இந்த பகுதியில் கடந்த 10-11 மாதமாக வந்து பார்த்துக்கிட்டே வரோங்க. கிட்டத்தட்ட 11 மாதம் என்ன முடிய போகுது. வெற்றிகரமாக 12வது மாதத்தில் நம்ம அடி எடுத்து வைக்க போகிறோம். ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம வந்து மனசில் பதியறதுக்காக வந்து அதையே தான் திருப்பி திருப்பி நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஒரே விஷயந்தான் வெவ்வேறு மாதிரி வந்து நடந்துகிட்டே இருக்குது. தினமும் கூட நீங்கள் தினம் ஒரு பார்வையை பார்த்தீங்கன்னா தெரியும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிற கான்செப்ட் ஒன்று தான். ஆனால் லாஜிக் அதில் வந்து எக்கச்சக்கமாக வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஒரு நாளும் ஒரு மாதிரி வந்து மார்க்கெட் நம்மளுக்கு பாடம் கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ பாடத்தை நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேடிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவசரமாக வந்து ட்ரேடிங் பண்ணி பெரிய பணம் வந்து சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா நம்பிடாதீங்க. இதுக்கு உங்களுக்கு நிறைய டைம் வந்து எடுக்கும். எல்லா பிஸ்னஸ் போலமே தான் இதுவும். ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்ட்ரகிள் வந்து இருக்க தான் செய்யும். அந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் தாண்டி நீங்கள் வரும்போது தான் வந்து வெற்றியாளனாக வந்து வர முடியும். அதனால் அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. ஒரு வீடியோ பார்த்த உடனே அந்த வீடியோவை பயன்படுத்தி நம்ம வந்து ட்ரேடை வந்து கரெக்டாக எடுத்துருவோன்னு நினைக்காதீங்க. அந்த வீடியோவை நீங்கள் திரும்ப 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 பார்த்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு நிறைய பயிற்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களால் வந்து ஜெயிக்க முடியும். அதனால் நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் பார்க்கும்போது எனக்கு வேறு மாதிரி கஷ்டமாக இருக்குது, இல்லைனா வந்துட்டு இப்போ அனலைஸ் பண்ணும்போது ஆஃப்டர் மார்க்கெட் அனலைஸ் பண்ணும்போது எனக்கு ஈஸியாக இருக்குது, அந்த மாதிரிலாம் ஒரு விஷயமே இல்லைங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட் பார்த்தாலும் சரி, அதே லைவ் மார்க்கெட்டில் பார்த்தாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் உங்களுக்கு என்ன, அந்த இடம் வரும்போது நீங்கள் பை பண்ணணும், அவ்வளோதான். அந்த இடம் வரும்போது நீங்கள் பையை மட்டும் மிஸ் பண்ணிடக்கூடாது. பயந்துக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து நடக்காது. சரிங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் என்ன நடந்தது, என்ன மாதிரி வாய்ப்புலாம் கிடச்சிது அப்படிங்கிறது வந்து பார்ப்போங்களா? சரி, நேற்றைக்கு வந்து என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, முந்தா நேற்று ஒரு பிரேக் அவுட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோங்க. அந்த பிரேக் அவுட் படி அழகாக வந்து ப்ரைஸ் மேலே போச்சு. ஒரே ஒரு பியரிஷ்னஸ் தான். நல்லா மேலே போயிட்டு இருந்த ப்ரைஸு இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸு, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸு. ஸோ அந்த இடத்துக்குள்ளார போயிட்டு ஒரே ஒரு செல் கேண்டில் தான், ஒரு 5 நிமிஷம் தான் செல் ஆச்சு. அதுக்கப்புறம் கடன்னு அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து செல் பண்ணி கீழே கொண்டுட்டு வந்துட்டாங்க. பயம். ஏன்னா மார்க்கெட் வந்து செல்லுலேயே இருந்தது. இப்போ தான் பைக்கு வந்து மாறுற மாதிரி வந்து மாறி போய்கிட்டே இருக்குது. அந்த மாறும்போது ஒரு சின்ன ஒரு செல் ஆஃப் நடக்கும்போது வந்து பயந்து அடித்து எல்லோரும் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுறாங்க. அதனால் வந்து அந்த மாதிரி வந்து நடக்குது. ஸோ இது அப்படியே போக போக வந்து சரியாயிடும். ஸோ நேற்றுக்கு வந்து என்ன நடந்தது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நல்லா கீழே வந்த ப்ரைஸு, அதுக்கப்புறமா ஒரு சின்ன புல்லிஷ்னஸ் வச்சுது. இந்த புல்லிஷ்னஸ்ஸு கடைசி வரைக்கும் அது வந்து கை கூடலை. அதாவது ப்ரைஸை மேலே கொண்டு போக முடியல அவங்களால. ப்ரீவியஸ் ஆகிய எக்காரணத்தை கொண்டும் ப்ரைஸ் வந்து சேலஞ்சு கூட பண்ண முடியல. அந்த இடத்துக்கு கூட வந்து ரீச் பண்ண முடியல. அப்புறம் தான் அதை பிரேக் பண்ணி மேலே போகிறது, அப்புறம் தான் ட்ரெண்டெல்லாம் மாறுறது. ஸோ நேற்றுக்கு வந்து அந்த மாதிரி வந்து நடந்து முடிஞ்சிருச்சுங்க. நேற்றுக்கு நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த ட்ரெண்ட் லைனை மட்டுமே, அதாவது இந்த ஹைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹைஸை மட்டுமே நம்ம கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணும்போது இன்றைக்கி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன உடனே பொறுமையாக வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்குதுங்க. ரொம்பவே பொறுமையாக போயிருக்குது. எப்போவுமே நம்ம ஆரம்பத்தில் வால்யூம் கேண்டல்ஸ் வந்து நிறைய வந்து பார்ப்போங்க. ஓப்பனிங்லேயே வந்து உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா அப்படியே வால்யூமோட இப்படி போகும், இப்படி போகும். அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி செட்டில் ஆகும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே காமாக வந்து இருந்தது ப்ரைஸ். ஓப்பனிங் கேண்டலோடைய சைஸ் வந்து இவ்வளோ தான். நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா தெரியணுங்கிறதுக்காக பெருசு பண்ணி காமிச்சிருக்கேன். அதனால் இப்படி தெரியுது. இல்லைனா ஓப்பனிங் கேண்டலோட சைஸ் இதே தான். நேற்றுத்த ரிதம் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கான். உங்களால் வந்து அதை கேப்சர் பண்ண முடியுதா? நேற்றுத்த ரிதம் என்னது, லாஸ்ட்டாக இந்த இடத்துக்கு வந்தது. அந்த இடத்த கட் பண்ண முடியாமல் மறுபடியும் ப்ரைஸ் வந்து மேலே வந்துருக்குதுங்க. கீழே லோ பண்ணாமல் மேலே வந்துருக்குது. ஆனாலும் ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணல. கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோவையும் கட் பண்ணல. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளார மாட்டி இருக்கிற ப்ரைஸு திரும்ப வந்து மேலே வந்து அந்த இடத்துல வந்து முடிச்சிருக்குது. இன்றைக்கி ஓப்பன் பண்ணோன்னே நேற்று ரிதம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ரிதம் அப்படியே ஃபாலோ பண்ணி, ஏன்னா ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணல.
கட் பண்ணாமல் மேலே வந்துகிட்டே இருக்கான். என்ன பண்ணுறான், மறுபடியும் இன்றைக்கி இன்னொரு ஹை வந்து வைக்கிறான். இந்த இன்னொரு ஹைங்கிறது வந்து இந்த ப்ரீவியஸ் லெவல் வரைக்குமே போயிடுச்சு, ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. ஆனாலும் வந்து அங்கேருந்து வந்து கீழே வந்திருக்கிறான். எத்தனை தடவை இங்கே வந்து படிக்கட்டு ஏறி வந்திருக்கிறான், ஒரு தடவை ஏறிட்டான், 2வது தடவை ஏறிட்டான், 3வது தடவை ஏறிட்டான், 4வது தடவை முயற்சி பண்ணுறான் மேலே போகிறதுக்கு, போக முடியல. அப்போது இந்த இடத்துலையே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹையர் ஹை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே போகுது ப்ரைஸு. நேற்றைக்கு முடிஞ்சிருக்குது, இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்குது. இருந்தாலும் அந்த ரிதமை அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டு போயிருக்கிறான். இந்த படிக்கட்டில் ஏறி அப்படியே வந்து போயிட்டே இருக்குது. இந்த இடத்துல ஏற முடியல. இன்றைக்கி காலையில் ஹை இருக்குது, இந்த ஹையை வந்து கட் பண்ண முடியல. அப்போ இவன் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோவை கட் பண்ணக்கூடாது. லோவை கட் பண்ணானா சிக்கல். லோவை கட் பண்ணாமல் அப்படியே மேலே போயிடணும். இங்கே பண்ணால் பார்த்தீங்களா அந்த மாதிரி உள்ளுக்குள்ளாரியே தான் இருந்தது, மேலே போக முடியாமல் கீழே வந்தது. ஆனால் லோவை கட் பண்ணல. லோவை கட் பண்ணால் தான் கீழே வரும். செல்லர்ஸு ஸ்ட்ராங்கானால் தான் கீழே வரும் மார்க்கெட்டை. இல்லைனா லோ வரைக்கும் போயிட்டு கூட ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த லோ வரைக்கும் வந்து ரிவர்சல் ஆச்சா, இந்த ரிவர்சல் கூட மேலே வரைக்கும் போகல. ஸோ இதெல்லாம் சிக்னலுங்க. இதெல்லாம் எந்த இடத்துல நடக்குதுன்னு கவனிச்சிங்களா? எந்த இடத்துல நடக்குது? ட்ரெண்ட் லைனில் நடக்குது. ஏற்கனவே வந்து இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் ஆகி கீழே வந்துக்கிட்டே இருக்குது. படிக்கட்டில் இறங்கி கீழே வந்துக்கிட்டு இருக்குது ப்ரைஸு. தொடர்ச்சியாக வந்து கீழே இறங்கி போயிட்டே இருந்திருக்கிறான் பார்த்தீங்களா? இது பிரேக் ஆகி மேலே வந்தது. அதுக்கு முன்னாடி வந்து இந்த ட்ரெண்டை கவனிச்சிங்களா? இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஈக்குவலாக வந்து சப்போர்ட் எடுத்துருக்குதா? இப்படி மேலே கீழே இப்படி வந்து போயிருக்குதா ப்ரைஸு? என்ன இருக்குது, நம்ம பேட்டர்னு பிரேக் ஆகி மேலே போயிடுச்சு. இந்த நம்ம பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் அடிக்கடி வந்து பயன்படுத்துகிறீங்க, ஆனால் வந்து அது என்னன்னு சொல்ல மாட்டீங்க. நான் நிறைய தடவை சொல்லிட்டேங்க. நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க, இல்லைனா தொடர்ச்சியாக என்னுடைய பதிவுகளை வந்து பார்க்காம இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குன்னே தனியாகவும் வீடியோ இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதிரி தினம் ஒரு பார்வையில் நம்ம தொடர்ச்சியாக அதை வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஒன்றே இல்லை, இப்போ கூட சொன்னேன், ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்குது, ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது, கண்டிப்பாக பிரேக் ஆகிடும். ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகிட்டே இருக்கும், கீழே வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும், கண்டிப்பாக பிரேக் ஆகிடும். 3வது டச்சே பிரேக் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், அதுதான் நம்ம பேட்டர்ன். அந்த இது ஏன் நம்ம பேட்டர்னு சொல்கிறோம் அப்படின்னா, தினமும் உங்களால் வந்து பார்க்க முடியும். வெவ்வேறு டைம் ஃப்ரேமில் உங்களால் பார்க்க முடியும், தினமும் பார்க்க முடியும். அதனால் அந்த மாதிரி வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணுறோம். சரிங்களா? இப்போ என்னாச்சு, இங்கேருந்து ப்ரைஸு மேலே போச்சு, கீழே வந்தது, இந்த ரிதமை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்குது. இப்படி ரைசிங் ட்ரெண்ட் என்ன ஆகும், பிரேக் ஆகி கீழே வரும். இப்படி ஃபாலிங் ட்ரெண்ட் என்ன ஆகும், பிரேக் ஆகி மேலே போகும். இதையும் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ ஃபால் ஆச்சு அப்படின்னாலே ப்ரீவியஸ் லோ வந்து கட் பண்ணல அப்படின்னா மேலே போயிடும். அதே மாதிரி ரைஸ் ஆகி போயிட்டு இருக்கும்போது ப்ரீவியஸ் ஹைக்கு போக முடியல அப்படின்னாலே அதுலேருந்து வந்து கீழே வந்து, அதுவும் இந்த மாதிரி கான்ஃப்ளூயன்ஸ் ட்ரேட்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்பவே அரிது. ப்ரீவியஸ் ஹை, ப்ரீவியஸ் ட்ரெண்டு, அந்த இடத்துல போய் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது, கீழேருந்து கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து இந்த மாதிரி வந்து போய்கிட்டே இருக்குது. பர்ஃபெக்ட் கண்டிஷன். பார்த்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் புரியும். சரி, ஓகே. கடன்னு கீழே வந்ததா, ரொம்ப வேகமாக வந்ததா கீழே, இங்கே லோ வச்சுருக்குதா, இந்த லோவுக்கு கிட்டத்தட்ட இது வந்து ஈக்குவல் லோ தான், இருந்தாலும் கொஞ்சம் சரிவாக வந்து உங்களுக்கு தெரியுது பார்க்கும்போது. இந்த பாடியையும் இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கீழே வந்த மாதிரி தெரியுது. ஆனால் கிட்டத்தட்ட இது வந்து ஈக்குவல் லெவல் தான். ஆனால் இன்றைக்கி அதுக்கும் கீழே வந்துருச்சு. நேற்றுக்கு என்ன பண்ணியிருக்கேன், ஈக்குவல் லெவல்லேருந்து மேலே போயிருக்குது ப்ரைஸ். கடைசி கட்டமாக வந்து அதை வந்து பண்ணியிருக்கிறான். என்னது, எந்த இடத்துலேருந்து போயிருக்கிறான், 200 அப்படிங்கிற இடத்துலேருந்து எங்கே கொண்டு போய் முடிச்சிருக்கிறான் ப்ரைஸை, 365 போய் முடிச்சிருக்கான். 365. அப்போ இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்கான், மேலேருந்து கீழே கண்டினியூஸாக கீழே வந்திருக்கான், தெரியுதா, கண்டினியூஸாக கீழே வந்திருக்கான். ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலாக நம்ம ட்ரை பண்ணலாமா, தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ரைஸு இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக பொறுமையாக வந்துக்கிட்டு இருந்து இந்த இடத்துல ஸ்பீடாக வந்ததுன்னா இந்த லெவலில் வந்து ட்ரை பண்ணுறது ரொம்ப வந்து சரியான ஒரு மெத்தடாக இருக்கும். ஆனால் தொடர்ச்சியாக கீழே அப்படியே ஒரே நேர்கோட்டில் கீழே வந்துகிட்டே இருக்கான், மேலேருந்து கீழே அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறான். ஃபாலிங் நைஃப்னு சொல்லுவாங்க. கத்தி கீழே விடும்போது போய் பிடிக்க போகக்கூடாது, அது விழுந்துட்டு போகுதுன்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கணும். கீழே விழுற கத்தியை வந்து பிடிக்க போனோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அமுகி பிடிச்சிட்டோம், தேவையில்லாத பிரச்சனை அது. இது வந்து ஃபாலிங் நைஃப். இது இந்த மாதிரி வர்றது
இது தைரியமாக நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். பொறுமையாக அப்படியே வந்து ஜென்டிலாக வந்து கீழே வந்துகிட்டு இருக்கு. சரி, ஓகே, ரைட். இப்போது இந்த லைன் ஒன்று போட்டிருக்கீங்கல்ல, இந்த லைனை காப்பி பண்ணி தான் இந்த லைனை வந்து அப்படியே கீழே இறக்கிருக்கிறீங்க. ரெண்டும் ஒரே ஆக்சஸில் வந்து இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்ட கொண்டு போய் வச்சிங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். சரியா? அப்போ இந்த லைனை வந்து நேற்று எந்த இடத்துல வந்து இந்த இடத்துல லோ இருக்குதோ அந்த லோ கனெக்ட் பண்ணுறீங்க, கரெக்டாக இந்த இடத்துக்கு வருது. வந்தோடனே க்ரீன் வந்து வந்துடுது. நம்ம ஒரு பெரிய ஃபாலில் எதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு கிடப்போம்? ஒரு க்ரீன் கேண்டில் தான். இந்த மாதிரி வந்து ஜிக்ஸாக்காக வரும்போது நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டோம், அந்த லெவல்ஸ் எதிர்பார்ப்போம். ஆனால் ஒரே அடியாக கீழே விடும்போது நம்ம ஒரு க்ரீன் க்ளோஸுக்காக வெயிட் பண்ணுவோம். அந்த க்ரீன் க்ளோஸ் வந்த உடனே ட்ரேடை வந்து எடுக்க முயற்சி பண்ணுவோம். எந்த இடத்துல வேணாலும் க்ளோஸ் ஆன இடத்துலையே எடுக்கலாம், இல்லை இந்த இடத்துல எடுக்கலாம், இல்லை இந்த இடம் வரைக்கும் வந்தோன்னா இந்த இடத்துல எடுக்கலாம், இந்த இடத்துல ஒன்று எடுத்துகிட்டு இங்கே ஒன்று ஆட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் எப்போ இதுக்கு கீழே போய் எதனாச்சும் வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சுதுன்னா நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தாலும் அந்த லாஸை நீங்கள் புக் பண்ணி தான் ஆகணும், இல்லை 2 ட்ரேட் எடுத்திருந்தாலும் அந்த லாஸை நீங்கள் புக் பண்ணி தான் ஆகணும். வேறு ஆப்ஷனே கிடையாது. சரியா? அதனால் இப்போ வந்து இப்போ வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது, இந்த இடத்துல வந்து க்ரீன் க்ளோஸ் வச்சுருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, சும்மா ட்ரை பண்ணோன்னா கரெக்டாக வந்து ப்ரைஸ் வந்து மேலே போகுது. இந்த இடத்துல ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷமாக வெயிட் பண்ணுறோம். எப்போவுமே இப்படி வந்து இப்படி போனால் 50% போயிடும். 50% போனதுக்கப்புறமா என்ன நடக்கும்? இந்த மாதிரி வந்து நிற்கக்கூடாது ஒரே இடத்துல. ஒரே இடத்துல நின்றுச்சு அப்படின்னாலே இதை விட்டு மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இப்படி போய்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல ஒரு 40 நிமிஷமாக அப்படியே நிற்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் இப்படி போவான் அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான், இந்த லெவலை பிரேக் பண்ணுற வரைக்கும். அதே சமயத்தில் இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டானா கீழே நல்லாவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு இடத்துல இருந்ததுனாலே ப்ரைஸு என்னமோ பண்ண போகிறான்னு அர்த்தம். அது என்ன வேணாலும் இருக்கலாம். இங்கே வந்து என்ன நடந்தது? அழகாக இப்படியே வந்துகிட்டே இருந்தான், டக்குன்னு வந்து கீழே போயிட்டான். கீழே போய் மறுபடியும் அதே இடத்த வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கீழே போயிட்டான். மறுபடியும் மேலே போய்ட்டு கீழே வரும்போது நம்ம பொறுமையாக கீழே வந்து என்ன பண்ணுவோம்? ட்ரை பண்ணுவோம். என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படிங்கிற இந்த முறையில் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணும்போது என்ன இருக்குது? ப்ரைஸு நல்லா மேலே போயிருக்கு. எப்படி போயிருக்குது? மறுபடியும் அதே படிக்கட்டு தான். ஏறி 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 பொறுமையாக வந்து மேலே போயிருக்கிறான். நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? ப்ரீவியஸ் லெவலில் எந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்? 77 52,077. முன்னாடியே 80 எடுத்துட்டீங்க, ரவுண்டாக வச்சுப்போம். 52,080. மேலே எது வரைக்கும் ப்ரைஸ் வந்து போயிருக்குது? இன்னும் இது ஹைக்கே போக ட்ரை பண்ணியிருக்கிறான். 440. 70லேருந்து கிட்டத்தட்ட 440க்கே போயிடுச்சு. 350 புள்ளிகளுக்கும் மேலே வந்து கொடுத்துருக்குறான். எப்படி கொடுத்துருக்குறான்? ஹை பண்ணி கொடுத்துருக்கான். எப்படி வந்து ஹை பண்ணியிருக்கான்? மேலேருந்து கீழே வந்து ஒரு புல் பேக்கு, கீழே வரைக்கும் செல்லர்ஸ் மறுபடியும் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு மேலே வந்தாலும் எதை கட் பண்ணணும்? இந்த லெவலை கட் பண்ணணும். கட் பண்ணானா போயிடுவான். கரெக்டாக கட் பண்ணோன்னா வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டான். இந்த லெவலை கட் பண்ணி வந்து மேலே போனால் அடுத்த லெவலுக்கு போயிட்டான். ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே தான் நடந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு என்னடா ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் அப்படியே தொடர்ச்சியாக பார்க்க புரியும். இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டும் போது இன்னும் கூட உங்களுக்கு விவரமாக வந்து புரியும் பாருங்கள். இது வந்து இந்த ஹை வந்து இங்கே தான் இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது. இந்த ஹையெல்லாம் நோட் பண்ணணும். இந்த ஹையை நோட் பண்ணோம், அதே நேரத்தில் க்ளோஸ் எங்கே வச்சுருக்கானோ நோட் பண்ணணும். பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களா இல்லையா? 10 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு, 30 நிமிஷம் ஆச்சு, 40 நிமிஷம் ஆச்சு. எவ்வளோ நேரம் ஆனாலும் இதுதான் கடைசி. இந்த லெவலில் கிட்டத்தட்ட வந்து 25 நிமிஷமாக இதுக்கு மேலே வந்து போய் க்ளோஸ் வைக்கவே முடியல அவனால். கீழே வரைக்கும் வந்துட்டு மேலே எப்படி வந்திருக்கான் தெரியுதா? நல்லா கீழே வரைக்கும் போய் இன்னொரு லோ வச்சுட்டு மேலே வர முடியல. பார்த்தீங்களா? பையர்ஸ் இன்ட்ரெஸ்ட்டே காட்டல. இங்கே காட்டின இன்ட்ரெஸ்ட்டை பையர்ஸ் இங்கே இன்ட்ரெஸ்ட் காட்டவே இல்லை. நல்லா மறுபடியும் கீழே வரைக்கும் போயிட்டு மேலே எங்கே வந்திருக்கான்? இங்கே வரைக்கும் வந்திருக்கான். இப்போ தெரியுதா? இந்த இடத்துல வந்து பையர்ஸ் எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க, அதே நேரத்தில் இந்த இடத்துல எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க அப்படின்ட்டு வித்தியாசம். நான் சொல்கிறது உங்களால் கிராஸ் பண்ண முடியுதா? இன்னொரு தடவை சொல்லவா? மேலேருந்து கீழே வந்து பையிங் இன்ட்ரெஸ்ட்டு இந்த இடத்துல கண்டிப்பாக மேலே போயிடும் அப்படின்னு. ஏன்னா இவ்வளோ தூரம் போயிட்டு இப்படி வந்திருக்குல்ல, போயிடும்னு எதிர்பார்த்து பை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் செகண்ட் டைம் கீழே வந்து மேலே போகும்போது
பையே நடக்கல, நம்பிக்கையே இல்லை அவங்களுக்கு. அப்போ ப்ரீவியஸாக இன்னைக்கு லோக்கு வந்துட்டு போகும்போது பையிங் வந்து எவ்வளோ நடந்துருக்குது, இவ்வளோ நடந்துருக்குது, நம்பிக்கை இருக்குது. ஸோ இன்னைக்கு லோக்கு வந்துருக்குது, மறுபடியும் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ தொடர்ச்சியாக வந்து பை பண்ணுறாங்க. பை பண்ணும்போது வந்து ப்ரைஸ் வந்து அது பாட்டுக்கு மேலே போயிட்டே இருக்குது. இந்த லெவல் வரைக்கும் போக முடியாமல் கீழே வந்திருக்குது. இது பர்ஃபெக்டாக வந்து அதே லெவல் தான் சொல்லணும். ஏன்னா கொஞ்சம் மார்ஜினலாக க்ளோஸ் வச்சோன்னா நம்ம வந்து நம்பக்கூடாது. இது வந்து நல்லா வால்யூமோட பிரேக் ஆச்சுன்னா தான் மேலே போகும், இல்லைனா போகாது. கீழே வரும்போது ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெவல்லே க்ளோஸ் வச்சுருக்குதான். செல்லர்ஸு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து இவ்வளோ தான் செல் ஆஃப் நடந்திருக்குது. ஆனால் நெக்ஸ்ட் டைம் மேலே போயிட்டு வரும்போது வந்து அதை விட பெருசாக செல் ஆஃப் நடந்திருக்கு பார்த்தீங்களா. திஸ் இஸ் நாட் குட். ஆனாலும் வந்து இந்த லெவல் வரைக்குமே நம்மளுக்கு வந்து பை தான். அதனால் பயப்பட தேவையில்லை. இது கீழே வந்தானா தான் கீழே மறுபடியும் போய் இன்னொரு லோ வைப்பான். இங்கே லோ வச்சுருக்கானா, இன்னொரு லோ வச்சுருக்கானா, ஒரு வேளை கீழே வந்தானா இன்னொரு லோ இங்கே வைப்பான். ஆனால் இம்மீடியட்டாக வந்து மேலேயே போயிடுச்சு ப்ரைஸ். இம்மீடியட்டாக மேலே போயிட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த லோவுக்கு வர முடியல அவனால். வர முடியாமல் இங்கிருந்தே மேலே போனால் மேலே போயிட்டான். அடுத்து இந்த லோ வந்து இங்கே இருக்குது, மேலே போயிட்டு கீழே வரும்போது அந்த லோவுக்கு வரல. அப்போ அங்கே வரைக்கும் போயிட்டு திரும்ப வரும்போது அதே லோவுக்கு வந்திருக்கிறான், தெரியுதா. இங்கே என்ன பண்ணானோ அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கிறான். இந்த லெவல் வரைக்குமே பை தான். ப்ரீவியஸ் லெவல்னா லெவல் வரைக்குமே பை தான், இல்லை எந்த மாற்றமும் கிடையாது. அப்புறம் வந்து நம்ம ஃபாலோவர் வந்து ஒருத்தர் ரொம்ப இந்த விஷயங்களை வந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு மெசேஜை திரும்ப திரும்ப வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நான் கேள்விக்கு என்ன பதில கண்டிப்பாக அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் டக்குன்னு வந்து ஞாபகம் வந்தது இந்த விஷயத்தை பார்த்தோன்னே. இந்த ஃபஸ்ட்டு இது வந்து சக்ஸஸ் ஆகிறது வந்து அவ்வளோவா சக்ஸஸ் ஆகிறதில்ல, செகண்ட் அட்டம்ப்டில் தான் சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட் வந்து எடுத்துருங்க. உங்கள் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இம்மிடியேட்டாக நீங்கள் வெளியில் வர போகிறீங்க. செகண்ட் அட்டம்ப்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து மேலே போனாலும் அதுவும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த ஃபஸ்ட் அட்டம்ப்டே நீங்கள் வந்து எடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த லெவல்லேருந்து இந்த லெவல் வரைக்கும் போயிருக்கல ப்ரைஸ். நான் உங்களுக்கு கேள்விக்கு என்ன பதிலில் அதை நான் இன்னும் கூட தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது அதுக்கான இடம் இல்லை. அதனால் இன்னும் நிறைய சார்ட்ஸ் இருக்குது பார்க்க வேண்டியது தினம் ஒரு பார்வையில். ஸோ நல்லா புரியுதுங்களா இந்த இடம். அழகாக வந்து உங்களுக்கு ஒரு பேரலல் சேனல் பேட்டர்னுக்குள்ளார ப்ரைஸ் வந்து போயிட்டே இருக்குது. இதில் வந்து இன்னொரு விஷயம் வந்து இன்னும் 2 விஷயம் இருக்குது இதில் பார்க்குறதுக்கு. என்னது, இப்போது இந்த இடத்த எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்த ப்ரைஸ் வந்து கட் பண்ண மாட்டான், தெரியுதா. இப்போ பேரலல் சேனலில் டெலீட் பண்ணிடுவோம், வேணாம். நம்ம உடனே ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே, நம்ம பேட்டர்ன் இப்போ தான் நம்ம பேட்டர்ன் அங்கே நான் சொன்னேன். இப்போ நம்ம பேட்டர்ன் வந்து இதில் எவ்வளோ தெளிவாக இருக்கும், ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகுது, தெரியுதா. ட்ரெண்ட் ஆகி சப்போர்ட் எடுக்கிறான், தெரியுதா. இவ்வளோதான். இதை தான் நம்ம பேட்டர்ன் வந்து சொல்கிறோம். ஏன் அடிக்கடி வருது, அடிக்கடி நம்மளை யார் பார்க்க வருவா, நம்ம ஆளுங்க தான் வருவாங்க. அதே மாதிரி தான் அடிக்கடி வந்து இந்த பேட்டர்ன் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நம்ம பேட்டர்ன் ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்குது, மேலே வந்து ட்ரெண்ட் ஆகுது. ஸோ நம்ம பேட்டர்னுக்குள்ளேயே நம்ம பேட்டர்ன் கரெக்டாக பிரேக் அவுட் ஆச்சு, மேலேயும் வந்துருச்சு. அந்த பேட்டர்னுக்குள்ளாரே என்ன இருக்குது, ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகிருக்குது, கீழே வந்து சப்போர்ட் எடுது. ஸோ இது ஒன்றும் வரைகிறது ஒன்றும் ரொம்ப கடினமாக இருக்காதுங்க. கண்டிப்பாக வந்து ஈஸியாகவே இருக்கும். உங்களுக்கு பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு மிக தெளிவாக வந்து புரிய ஆரம்பிச்சிடும். பயிற்சி பண்ணாமல் ஏதாவது எதிர்மறையாக நீங்கள் கமெண்ட் எல்லா வீடியோலையும் போய் பண்ணணும்னு நினச்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கமெண்ட்டை வந்து பண்ணிகிட்டே இருவேன். கை தேய்கிறது தான் உங்களுக்கு வந்து மிச்சமாக இருக்கும். விஷயத்தை வந்து கற்றுக்க முடியாது. இப்போ கடைசியாக வந்து என்ன பண்ணியிருக்கான், செதுக்கி வச்சுருக்கான். என்ன பண்ணியிருக்கான், இப்படி பண்ணியிருக்கான். நம்ம பேட்டர்னை எப்போவுமே பிரேக் ஆச்சுன்னா என்ன ஆகும், கண்ணா பின்னான்னு மேலே போகும். மேலே ஒரு வேளை போகிற மாதிரி இருந்ததுன்னா சரியா. அதே மாதிரி உங்களுக்கு ட்ரெண்டு வந்து இப்படி வந்து வந்துக்கிட்டு இருக்குது. இப்படி ஃபாலோ ஆகிற ட்ரெண்டு வந்து என்ன ஆகணும், மேலே தான் பிரேக் ஆகணும். ஸோ நம்ம பேட்டர்ன் இருக்குது, இது இருக்குது. ஸோ இது இத்தனையும் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பை ட்ரேட் வந்து எடுத்து வச்சிடலாமா. 50 to 500 கால் ஆப்ஷனை போயிட்டு
மொத்தமாக நம்மகிட்ட இருக்கிற பணம் 10 லட்சம் இருக்குன்னா 10 லட்சத்துக்கு வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாமா? வாய்ப்பே இல்லை. கடை திறக்கட்டும் பார்த்துக்கலாம். அவன் ஒரு வேளை கீழே இங்கே திறந்துட்டானா மண்டே, எதுக்கு தேவையில்லாம? கடை திறந்ததுக்கப்புறமே நம்மளுக்கு வந்து இவ்வளோ வாய்ப்பு வந்து கொடுக்குறான். சும்மா பொறுமையாக உட்காந்துக்கிட்டு இருந்தேன்னா போதும். பொறுமையாக இருந்தேன்னா போதும், 300 புள்ளி 400 புள்ளின்னு கொடுத்துருவான். போகும்போது எவ்வளோ போகுது? 50 புள்ளி 60 புள்ளி போக தான் செய்யும். அவள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அடுத்தடுத்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா போதும், வேறு எதுவுமே பண்ணலாம். ஒரு இடத்துலையும் என்ன நடக்குதுன்னு நீங்கள் கவனிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். அதே நேரத்தில் இங்கேயும் வந்து ட்ரெண்ட் ஆகியும் போயிட்டு இருக்குதான். இதையும் கவனிக்கணும். இந்த ட்ரெண்ட் வந்து கீழே தான் பிரேக் ஆகணும். என்னப்பா கீழே பிரேக்கா மேலே பிரேக்கா கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு. ஓப்பன் ஆகட்டும், ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். என்ன நமக்கு ஒன்றும் அர்ஜென்ட்டே இல்லையே. இங்கே வந்து என்ன நம்ம பார்த்துருக்கோம் 1 ஹவரில் இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணோம். தொடர்ச்சியாக இந்த இடத்துல வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிறான். இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகுது ப்ரைஸ். தொடர்ச்சியாக ஆகிட்டே இருக்குது. ஆனால் இந்த தடவை வந்து என்ன இருக்குது, ரொம்ப கீழே இருந்து இப்படி வந்திருக்கிறான். அவனுக்கு ஒரு புல் பேக்குக்காக கீழே வந்துட்டு இருக்கான். அதனால் பிரேக் ஆகி போகணும்னு எதிர்பார்க்குறோம். அதனால் இந்த 5 மினிட்ஸ் நம்ம பேட்டர்ன் வந்து பிரேக் ஆகி மேலே போயிடுமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. போகலை, இன்னும் கொஞ்சம் கீழே வரானா ஓகே தான். கீழே வந்தானா படிக்கட்டு இறங்கி கீழே வர போகிறான். நம்ம பாட்டுக்கு வந்து ட்ரேடு வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். இந்த படிக்கட்டை நல்லா வந்து பிடிச்சிங்க. இன்றைக்கே வந்து 2 தடவை வந்து படிக்கட்டு கான்செப்ட் வந்து பண்ணியிருக்குது. தொடர்ச்சியாக வந்து மேலே போயிருக்கு. அழகாக என்ட்ரி டு எக்ஸிட்னு வந்து என்ட்ரி வந்து பர்ஃபெக்டாக வந்து கொடுத்துருக்கு. நாளைக்கு நம்ம வந்து ஃப்ரீயாக இருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் இன்னும் கூட டீட்டெயில்டாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு யோசித்து வச்சுருக்கிறேன். இந்த படிக்கட்டு மெத்தட் மட்டுமே கேண்டில் பை கேண்டிலாக எப்படி வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்ப்போங்க. நாளைக்கு முடிஞ்சால் நாளைக்கு வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நீங்கள் அப்படியே நீங்கள் கால் ஆப்ஷன் போனீங்கன்னா அதே தான், பேரலல் சேனல் தான். அந்த பேரலல் சேனலில் மேலேங்களையும் ப்ரைஸ் வந்து போயிட்டு இருக்குது. ப்ரீவியஸாக வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இதை டெலீட் பண்ணிடுவோம். ப்ரீவியஸ் டேவுடைய லோ இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த இடத்துக்கு இன்றைக்கி வந்து வருது, அப்படியே டைரெக்டாக பை பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ச்சியாக விழறான் பார்த்தீங்களா, ஃபாலின் நைஃப், விழுந்துட்டு இருக்கிற கத்தி. இதை வந்து பிடிக்கலாம், தப்பு கிடையாது. பிடிச்ச உடனே கொஞ்சம் கீழே போய் க்ளோஸ் வச்சானா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் க்ரீன் க்ளோஸுக்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறது. அப்போ க்ரீன் க்ளோஸுக்காக நீங்கள் வெயிட் பண்ணும்போது க்ரீன் க்ளோஸ் வந்து நல்லா பெருசாக போய் க்ளோஸ் ஆகுது. இப்போ நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன இது வந்து ஃபாலிங் நைஃபுப்பா, நான் வந்து பிடிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. கீழே வந்துகிட்டே இருக்குது. இந்த இடம் வந்தோன்னே டக்குன்னு வந்து ஒரு க்ரீன் கேண்டில் இங்கே போய் க்ளோஸ் வைக்கிறான். சும்மா ஒரு சினாரியோ வச்சுக்கோங்க. இங்கே போய் இம்மிடியேட்டாக இங்கே போய் க்ளோஸ் வைக்குது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணிடலாமா? ஏன்னா க்ரீன் க்ளோஸ் ஆகிருக்குல்ல, நெக்ஸ்ட் கேண்டில் பையா? கிடையவே கிடையாது. ஏன்? உங்கள் ஸ்டாப்பு எங்கே இருக்குது? அதுதான் நீங்கள் வெளியேற இடம் ரொம்ப பக்கத்தில் இருக்கணும். என்ட்ரி அட் எக்ஸிட் தான். உள்ளே நுழையிறதே எக்ஸிட் பாயிண்டில் தான் நுழையவே. எதனா பஞ்சாயத்துனா அப்படியே ஓடி போயிடும். நடுவில் போயெல்லாம் மாட்டவே மாட்டோம் என்றைக்குமே. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நடுவில் போய் என்றைக்குமே மாட்டிக்கக்கூடாது. அப்போ என்ன தான் பண்ணுறது? திரும்ப எக்ஸிட்டுக்கு வரட்டும், வரும்போது பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? அதனால் ஒரே கேண்டிலாக அந்த மாதிரி பெரிய கேண்டிலாக போச்சுனால அதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. இதுவே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோடைய ரேஞ்சு வந்து 720லேருந்து எங்கே கொண்டு போய் க்ளோஸ் வச்சுருக்காங்க? 770 50 புள்ளி. ஒருவேளை நீங்கள் பை ட்ரேடு வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஏற்கனவே 50 புள்ளி இருக்குது இழக்கிறதுக்கு. அதுக்கும் கீழே போய் க்ளோஸ் வைக்கணும். அப்போது ஒரு 70-80 புள்ளி இலக்க நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா இந்த பை எடுக்கலாம். எல்லாம் ரொம்ப ரிஸ்கியான பை. கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போனால் அப்படியே வந்து அங்கேருந்து வந்து சரிஞ்சு வந்துட்டான். இந்த போகும்போது அப்படியே போய்கிட்டே இருக்கணும். இப்படி போகிறான், இப்படி வரான், இப்படியே ஸ்மூத்தாக இருக்கணும் அந்த டிரான்சாக்ஷன். இந்த மாதிரி ஒரு இடத்துல நிற்கிறம்போது வந்துட்டு உங்களுக்கு செல்லு வந்து பயங்கரமாக அது இந்த மாதிரி விக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இதை கட் பண்ணிட்டானா இன்னும் ரொம்பவே கஷ்டம். சரி, ஓகே, இங்கே பார்ப்போமா, சும்மா பார்ப்போம்.
ஒருவேளை நீங்கள் வந்து இது வந்து 743 743லேருந்து எங்கே போயிருக்குது 840 வரைக்கும் போயிருக்கு 100 புள்ளி மேலே போயிருக்கு எக்ஸாக்டாக. அப்போ நீங்கள் பை பண்ணல மேலே வரைக்கும் போயிடுச்சு 50 புள்ளி ரிஸ்க்காக இருக்குது இது தேவையில்லாத வேலை அப்படின்னு நினைக்கிறீங்க. போயிட்டு பூ மாலை மாதிரி கீழே வருவான். எப்படி பூ மாலை மாதிரி இப்படி மேலே போய் இப்படி வந்து கீழே வருவான். வரும்போது பை பண்ணிக்கலான்னு வெயிட் பண்ணுறீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பூ மாலை கொஞ்சம் மாலை பெருசாக இருக்குது. மேலே வரைக்கும் போய் அழகாக கீழே வந்துட்டான். ஸோ இப்படி மேலே போயிட்டு அப்புறம் இப்படி போய் இப்படி வர்றது இந்த மாதிரிலாம் இதெல்லாம் பூ மாலை அக்செப்ட் பண்ண முடியாது. கரெக்டாக இந்த மாதிரி யூ ஷேப் இப்படி மேலே போய் இப்படி கீழே வரணும். தாராளமாக எடுக்கலாம், தைரியமாக எடுக்கணும். எந்த இடம் 720 கரெக்டாக நீங்கள் 720 வாங்குறீங்க. கீழே கொண்டு போய் எங்கே கொண்டு போய் க்ளோஸ் வைக்கிறான் 714 கொண்டு போய் க்ளோஸ் வைக்கிறான் 6 புள்ளி. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போமா அப்படின்னு யோசிக்கலாம். நீங்கள் கீழே கொண்டு போய் மறுபடியும் வந்து 7 or 7 கொண்டு போய் க்ளோஸ் வச்சுட்டான். ஒரு 15 புள்ளி கிட்டத்தட்ட வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிக்கிறது நல்லது. சரியா, எக்ஸிட் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க, இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் செல்லர்ஸ் தொடர்ச்சியாக கொஞ்சமாக பை ஆயிருக்கு. செல்லர்ஸ் மறுபடியும் கொஞ்சமாக பை ஆயிருக்கு. மறுபடியும் செல்லர்ஸ் தான், அவ்வளோதான். இங்கே நான் எத்தனை செல்லர்ஸ் சொன்னேன், இங்கே எத்தனை சொன்னேன், இங்கே எத்தனை சொல்லியிருக்கேன் பாரு, இவ்வளோ தான் வந்திருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் இவ்வளோ தூரம் போயிருக்குது, ஆனால் வந்து க்ளோஸை கொண்டு வந்து இங்கே தான் வச்சுருக்கான். அப்போது இதில் என்ன ஆகுது, உங்களுக்கு செல்லிங்கோடைய இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது, செல்லிங்கோட இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக இருக்குது. இங்கே கம்மியாகிடுச்சு பார்த்தீங்களா. பை பண்ணுறாங்க. ஏன் கம்மியாகுது, பை பண்ணுறாங்க. அப்போ மேலே இருந்து கீழே வந்து மேலே போயிருக்குது. செல்லர்ஸ் மறுபடியும் கண்ட்ரோல் எடுக்க பார்க்குறாங்க, ஆனால் முடியல அவங்களால. திரும்ப வரும்போது இந்த இடத்த கட் பண்ணான்னா மேலே போயிடும். ஸோ ஃபியூச்சர்ஸில் பார்த்தா அதே விஷயம் தான். அப்போ இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது, உங்களுக்கு வந்து இது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ஓகே பை அப்படின்ட்டு. இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க, 15 புள்ளியை வந்து இழந்துடுறீங்க. இப்படி வந்து மேலே போய் கீழே ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து பை பண்ணலாம். ஏன்னா பையர்ஸ் நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க. இந்த இடத்துல பயந்துருப்பீங்க. மறுபடியும் வந்து செல்லர்ஸ் வந்து அதிகமாகிற மாதிரி தெரியுது. ஆனாலும் நம்மளுக்கு வந்து லெவல்ஸ் இருக்குது. இந்த லெவலுக்கு கீழே போய் எதனா க்ளோஸ் வச்சானா தான் எக்ஸிட் பண்ணோம். இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டான், இன்னும் கீழே போவானா, வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். அப்போ என்ன பண்ணிடுன்னா, இந்த இடத்துல இங்கேருந்து வந்து மேலே திரும்ப போய் இப்படி கீழே வரும்போது நீங்கள் இந்த ஸ்விங்லேயே பை பண்ணலாம், இல்லை இங்கே பை பண்ணலாம், ஏதோ ஒரு இடத்துல பை பண்ணலாம், இல்லை இந்த க்ரீன் க்ளோஸ் வச்சோன்னே பை பண்ணலாம். ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறீங்க, இல்லை பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இந்த லோலையே கூட நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க. நீங்கள் பை பண்ணுற இடம் வந்து 700ன்னு வச்சுக்கோங்க, ரவுண்ட் நம்பராக வச்சுப்போம். 700லேருந்து எங்கே போயிருக்குது 800 820, அது ப்ரீவியஸ் ஹை வரைக்குமே போயிடுச்சு. தொடர்ச்சியாக மேலே ஏறி போயிட்டே இருக்கிறான், ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் போயிருக்கிறான். எந்த இடத்துல நாங்கள் வந்து இந்த மாதிரி படிக்கட்டு ஏறும்போது பை பண்ணுறது அப்படின்னா, அந்த படிக்கட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வரும்போது வந்து ட்ரேட் எடுக்க பாருங்கள், அவ்வளோதான். முடிஞ்ச வரைக்கும் கடைசியாக கூட உங்களுக்கு வந்து வரும்போது வந்து எந்த லெவலில் வரைக்கும் வந்திருக்குது, 735லேருந்து எங்கே போயிருக்குது 810 வரைக்கும் போயிருக்கு. ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அதுதான் உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது விட்டுறவே கூடாது. இதனால் இந்த இடத்துல நீங்கள் எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு எதிராக 15 புள்ளி போயிருக்குது, ஐயோ போச்சு இன்றைக்கி அவ்வளோதான், அந்த மாதிரி மனநிலைக்கும் போகக்கூடாது. அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் போது பார்த்துக்கலாம், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். என்ன நடக்குது, செல்லர்ஸ் எவ்வளோ இருக்கிறாங்க, பையர்ஸ் எவ்வளோ இருக்கிறாங்க, நம்மளுக்கு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பக்காவாக காட்டுறான், யார் உள்ளே வர்றாங்க யார் வெளியே போகிறாங்க அப்படின்னு. பையர்ஸ் உள்ளே வர்றது உங்களுக்கு சும்மா அப்படியே இந்த சார்ட்டை வந்து அப்படி சும்மா கொஞ்சம் நேரம் நான் இது முடித்தோன்னே நீங்கள் பார்த்துட்டு இருங்க. செல்லர்ஸ் எப்படி இருக்காங்க பாருங்கள், க்ரீனே காணுமா, டோட்டலாக இந்த லெவலில் வந்து க்ரீனே காணும். இங்கே எவ்வளோ க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ தான். இதை நீங்கள் பார்க்க தெரிஞ்சுக்கிட்டா கூட போதும். ஓ பையர்ஸ் அதிகமாக வர்றாங்கப்பா, பையர்ஸ் அதிகமாக வர்றாங்க, அதனால் பை ஆகட்டும் கன்ஃபார்ம்லாம் பண்ணிவிட்டு இங்கே போய் பை பண்ணுவீங்களா, அதை பண்ணவே கூடாது. செல்லாகிற மாதிரி வந்து காட்டுவான், கொஞ்சம் கீழே வரும்போது பை பண்ணிக்கலாம். கீழே வரணும், வெயிட் ஃபார் த டிஸ்கவுண்ட். எதாவது வாங்கணும்னு வெயிட் பண்ணுறீங்க, இல்லை கடையில் எதனா போகிறீங்க பேரம் பேசுகிறீங்களா, அதே தான் பேரம் பேசுகிறதே தான் இது. உங்களுக்கான பேரம் வந்து படிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரியா, அது இல்லாமல் இந்த ட்ரெண்ட் லைன்ஸு பேட்டர்ன் ஆரம்பத்தில் காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த
உங்களுக்கு என்னது பேரல் சேனல் பேட்டர்ன்லாம் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதையும் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இதையும் நீங்கள் பார்த்து பொறுமையாக வந்து ட்ரேட்ஸ் வந்து எடுக்கும்போது உங்களுக்கு சக்ஸஸ் தன்னால் தேடி வரும். அது கால் ஆப்ஷனு. இது புட் ஆப்ஷன் 22,500 400 புட் ஆப்ஷன். என்ன நடந்துட்டு இருக்கு? நேற்றுலேருந்து மேலே ஏறி வரான். ப்ரீவியஸ் லோ கட் பண்ணானா? கட் பண்ணவே இல்லை. இன்றைக்கி ஆரம்பித்தோன்னா வந்து கீழே வந்து இதை கட் பண்ணியிருந்தானா கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவன் அதை பற்றிலாம் சட்டையே பண்ணல. அந்த ரிதமை அப்படியே ஃபாலோ பண்ணுறான். கரெக்டாக அந்த ட்ரெண்ட் நேற்றுலேருந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைன்லேருந்தே மேலே போகிறான். எப்படி வந்து போகிறான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த ரிதமையும் ஃபாலோ பண்ணுறான். எப்படி? இந்த படிக்கட்டை இந்த ஹை இருக்குது, ஹை இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று. பர்ஃபெக்டாக வந்து வந்திருக்கானா? கீழே இறங்கி வந்திருக்கிறானா? இந்த இடத்துல வால்யூமோட பிரேக் ஆகிருக்கானா? இங்கே ஒரு ஹை இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது. கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்குது இந்த 2 ஹையுமே. அப்போது அதுக்கு அடுத்த ஹையை வந்து வச்சிட்டான். இந்த இடத்துல வால்யூமோட பிரேக் அவுட் ஆனால் வச்சிட்டான். கீழே வரும்போது அவன் கீழே இங்கே கூட வந்திருக்க வேண்டியதானே, இல்லைனா இங்கே வந்திருக்க வேண்டிய பிரேக் ஆக வேண்டியதானே. கரெக்டாக ஏன் வந்து இந்த படிக்கட்டோடையே கரெக்டாக வந்து மேலே போகிறான் பார்த்தீங்களா? மேலேருந்து இவ்வளோ வேகமாக வந்தான்ல, கீழே போடலாம்ல, போகல. அதனால தான் ட்ரெண்ட் லைனை வந்து வரைஞ்சி வச்சுட்டு ட்ரெண்ட் லைன் வந்தோன்னா வந்து பையி, செகண்ட் பையி, தேர்ட் பையி, ஃபோர்த்து பையி, ஃபிஃப்த்து பையி உட்காந்து எண்ணிட்டு இருக்குது. இது 1, இது 2, இது 3, இது 4. போகணுமே கீழே, போகலை. அது 4, 5, 10, 15 அதெல்லாம் கிடையாதுங்க. என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போகணும். ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போகணும். போனால் தான் கீழே வருவான். மார்க்கெட்டு முடிஞ்சு போச்சு. நம்ம என்ன பண்ணுறது? அப்போ இன்றைக்கி மறுபடியும் வந்து அதே மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் மேலே போக முடியல. கீழே வரும்போது பிரேக் ஆகி கீழே வந்துட்டேன். இந்த லெவலில் கட் பண்ணிட்டேன். ஏற்கனவே இந்த லெவலில் தான் கட் பண்ண முடியாமலே இருந்தான். இப்போ இந்த லெவலில் கிட்டத்தட்ட கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கு. மேலேருந்து தொடர்ச்சியாக இங்கே வந்து இந்த மாதிரி வரல. ஜிக்ஸாக்கா இந்த மாதிரி வந்திருக்கிறான். ஸோ இது வந்து பர்ஃபெக்ட்டு. இது சடனாக விழுந்திருக்கான்ல, விழுந்தானாலும் இந்த இடத்துலேருந்து அவனால் வந்து மேலே எழும்பவே முடியல பார்த்தீங்களா? கீழேயும் போக முடியல, மேலேயும் போக முடியல. அப்படியே இந்த இடத்துல ஸ்டால்டு ஒரே நிலையில் வந்து அப்படியே வந்து இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ நேரமா? 1 மணி நேரத்துக்கு மேலே. அப்புறம் கடைசியாக வந்து என்ன பண்ணால், ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது, அந்த லோவுக்கு போவானா மாட்டானா? போகலை, மேலே போயிட்டான். நீங்கள் எங்கே ட்ரேட் எடுக்கணும்? லோவுக்கு வந்தால் ட்ரேட் எடுத்துட வேண்டியதான். ஏன்? ட்ரெண்ட் ஆப் ட்ரெண்டில் இருக்குது. ட்ரெண்டு மேலே போயிட்டே இருக்குது. ட்ரெண்டை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். நம்மளுக்கு எதிராக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. போச்சு அப்படின்னா வெளியில் வந்துடுவோம், அவ்வளோதான். எங்கே வரைக்கும் போயிருக்கிறான்? எக்ஸாக்டாக முள்ளும் முனையுமா போயிருக்கானா? அதே இடத்துக்கு போயிருக்கானா? போயிட்டு தான் கீழே வந்துருக்கு. எப்படி வந்துருக்கான்? ப்ரீவியஸ் ஹைக்கு போக முடியல. ப்ரீவியஸ் ஹையை மறுபடியும் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கான். ஆனால் அதுக்கப்புறம் வந்து முடியல. அவன் பாட்டுக்கு வந்து கீழே போயிட்டான். எப்படி கீழே போயிருக்கிறான்? ப்ரீவியஸ் ஹை எங்கே இருக்குது, அடுத்த ஹை இந்த இடத்துல இருக்குது, அடுத்தது வந்து இந்த இடம் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்குன்னா அடுத்து முடியல. அப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்குது. நம்ம பேட்டர்னை பிடிச்சிட்டிங்களா? வாய்ப்பு இருக்குது பிரேக் ஆகிறதுக்கு. அப்போ இது புட் ஆப்ஷன் வந்து பிரேக் ஆகிற மாதிரி இருந்தால் அப்போ ஃபியூச்சர்ஸ் இன்னும் கீழே போகுமா? அதனால தான் இந்த குழப்பம்லாம் வந்து நமக்கு தேவையில்லாத குழப்பம். நாளைக்கு கடை ஓப்பன் ஆகட்டும். கடை ஓப்பன் ஆனாலும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அது வரைக்கும் வந்து ஹாப்பியாக வந்து 2 நாள் வந்து லீவை என்ஜாய் பண்ண வேண்டியதான். ஸோ தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் லைனில் வந்து மேலே போயிருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணிடுது ப்ரைஸு. பிரேக் பண்ணோன்னா வந்து வேகமாக கீழே வந்துருக்குது. ஆனால் ப்ரீவியஸ் லோலேயே வந்து அப்படியே வந்து நின்றுட்டு இருக்குது. இங்கே உங்களுக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. நம்ம பேட்டர்னு பிரேக்கு கிட்டத்தட்ட பிரேக் ஆகிற மாதிரி காமிச்சு அப்படியே வந்து நின்றுச்சு. ஸோ மண்டே அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும். ஓப்பன் ஆகும்போது நம்ம அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ நிஃப்டியில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நல்லா வந்து ப்ரைஸ் வந்து மேலேருந்து கீழே வந்து நேற்றுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பிரேக் ஆச்சு. அதுலேருந்து வந்து தொடர்ச்சியாக வந்து பியரிஷ்னஸ்ஸு
புல்லிஷ்னஸ் வருது. ஆனால் வந்து ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ண முடியல. ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ண முடியலனாலே அப்படியே நீங்கள் ட்ரெண்டு போட்டிங்கன்னா இப்படியே வந்துகிட்டே இருக்கும். இந்த ட்ரெண்டை பேங்க் நிஃப்டியில் நேற்று ட்ரெண்டு எல்லாத்தையும் வந்து தொடர்ச்சியாக வந்து அப்படியே தொடர்ந்து வந்து போயிட்டே இருந்தது. இன்றைக்கி வந்து நிஃப்டியில் அந்த மாதிரி வந்து நடக்கலை. அந்த மாதிரி நடக்கணும்னா என்ன பண்ணியிருக்கணும், அவன் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்தே இப்படி கீழே வந்திருக்கணும். அப்படி இல்லைனா ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி இப்படி நல்லா வந்து மேலே போயிருக்கணும். ரெண்டுமே பண்ணல. அப்போ நேற்று தொடர்ச்சி வந்து இதில் வந்து வேலை செய்யலை. ஆனால் இன்றைக்கி வந்து என்ன வந்து பண்ணியிருக்கிறான் இவன், நேற்றுக்கு தொடர்ச்சி எங்கே வேலை செஞ்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் நேற்று வந்ததா, கீழே வர முடியாமல் அப்படியே வந்து மார்க்கெட்டை முடித்தாங்களா, இந்த லெவலை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கான் தெரியுது. தொடர்ச்சியாக மேலே போயிருக்கு, தொடர்ச்சியாக வந்து மேலே போய்கிட்டே இருக்குது. லோ பண்ணவே இல்லை. நேற்று வந்து தொடர்ச்சியாக லோ பண்ணிக்கிட்டே வந்தான்னு பார்த்தோம். நம்ம ஹையை பண்ணவே முடியல அவனால். இன்றைக்கி தொடர்ச்சியாக வந்து மேலே போய்கிட்டே இருந்தான். ஹை தொடர்ச்சியாக வந்து பண்ணிக்கிட்டே போனான். ஸோ நேற்று எல்லாம் கீழே வந்தது, இன்றைக்கி எல்லாம் மேலே போச்சு. நிஃப்டி இவ்வளோ தான் முடிஞ்சுது நிஃப்டி. சரி, இது எப்படி ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் விஷயம். அதே லெவலுக்கு வந்துதா, வந்தோன்னா மேலே போகுதா, ப்ரீவியஸாக இந்த மாதிரி நடந்துருக்குதா, அப்போ மேலேருந்து கீழே வந்ததுன்னா திரும்ப மேலே போக தான் வாய்ப்பு அதிகம். ஒரு வேளை பையெல்லாம் பண்ணிங்கன்னா வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான், அவ்வளோதான். ஸோ அடுத்த லெவலில் வரைக்கும் வரணும். இவ்வளோ தூரம் போச்சுல, கீழே வரும்போது வந்து இங்கே வரைக்கும் வந்து இப்படி வரணும், அப்போ தான் கீழே போவான். அப்போ திரும்ப மேலே வரைக்கும் வந்துட்டு இப்படி கீழே போவான். ஏன் என்ன பண்ணியிருக்குன்னா இங்கே லோ இருக்குது, அடுத்த லோ இங்கே தான் வந்துருக்குறான். சரி, இங்கிருந்து மேலே போய் இந்த ஹைக்கு மேலே போய் புது ஹை வந்து இந்த இடத்துல வச்சிடுச்சுல, புது ஹை வச்சோடனே கீழே வந்தால் என்ன பண்ணணும், இந்த லோவை கட் பண்ணி இப்படி வரணும், அப்போ தான் கீழே போவான். அவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த லோவுக்கு வரவே இல்லை, இங்கே தான் வந்திருக்கான். இங்கேருந்து வந்து மேலே போயிட்டு இருக்கான். இப்போ இது ஒரு பேட்டர்னுங்க, ரைசிங் வெஜ்ஜுன்னு சொல்லுவாங்க. நல்ல ரேஞ்ச் இருக்கும், கீழே வரும்போது இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரேஞ்சு வந்து பிளாக் ஆகி ஒரு குட்டி ரேஞ்சுக்குள்ளே மாட்டிச்சா. இப்போ இந்த குட்டி ரேஞ்சிலேருந்து பிரேக் ஆகி மேலே போக போதா, இல்லை பிரேக் ஆகி கீழே வர போதா. ரைசிங் வெஜ்ஜு எப்போவுமே பிரேக் ஆகி கீழே தான் வரும். ஸோ புட் ஆப்ஷனில் போய் பார்த்தோன்னா தெரியும் எதனாச்சும் வந்து வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு. சம்டைம்ஸ் 80% இப்படி தான் நடக்கணும், 20% மேலே கூட பிரேக் ஆகும். ஸோ நமக்கு எதுக்கு வம்பு. சாட்டர்டே சண்டே பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம், மண்டே மார்னிங் 9:30 வரைக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து பொறுமையாக வந்து ட்ரேட்ஸை வந்து கட்டமைக்கலாம். தேவையில்லாமல் வந்து நம்ம ட்ரேட்ஸ் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. ரைசிங் வச்சு அதனால் புட் ஆப்ஷனில் போய் நான் வந்து இது ஒரு ட்ரேட் எடுத்து நான் ஹோல்ட் பண்ண போகிறேன், கண்டிப்பாக இது வந்து பிரேக் ஆகி கீழே தான் போகும். மேலே பிரேக் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, அதனால தான் எடுக்காதீங்கன்னு சொல்கிறேன். மண்டே மார்னிங் பார்த்துக்கலாம். அன்னன்னைக்கு ட்ரேடு, அன்னன்னைக்கு க்ளோஸ். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து அதிகமாக பணம் வச்சுருக்கீங்க, 20 லட்சம் 30 லட்சம் 50 லட்சம், நிறைய வந்து இப்போலாம் வந்து நியூஸ் பேப்பர்ஸில் வந்து நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குதுங்க. நேற்று முந்தா நேற்று கூட கோயம்புத்தூரில் ப்ளூ டைமண்டாக ஏதோ ஒரு கம்பெனி வந்து சொன்னாங்க, அதாவது 15 கோடி ரூபா வந்து ட்ரேட் பண்ணுறேன், பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏமாற்றிருந்தா வந்து செய்தி. 15 கோடி அதெல்லாம் வந்து பெரும் பணம். அந்த பெரும் பணம் வச்சு நீங்கள் வந்து சும்மா ஒரே ஒரு லாட் எடுக்கலாம். 15 கோடி வச்சு ஒரு லாட் இல்லை, சும்மா ஒரு 20 லட்சம் 25 லட்சம் வச்சு கேபிட்டல், அவ்வளோதான் கேபிட்டல். அந்த கேபிட்டலு ஒரு குட்டியாக ஒரு ரூமு, ஒரு கம்ப்யூட்ரு, இன்டர்நெட் கனெக்ஷன், அவ்வளோதான். இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. நீங்கள் தான் பிஸ்னஸ் ஓனர், நீங்கள் தான் ஒர்க்கர். கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், சண்டை பயிற்சி, பாடல் எல்லாம் நீங்கள் தான். ஆனால் யூ நீட் அன் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஆல்சோ பிரெயின், மூளை வேணும். இல்லைன்னா பயிற்சி பண்ணோன்னா அப்படியே கொண்டுட்டு வந்துடலாம். சரி, ஓகே. ஆஸ் இஃப் நவ் நம்ம வந்து இப்போதைக்கு ட்ரேடர் தான். ஸோ ட்ரேடர்னால் இன்றைக்கி உள்ளே போவோம், இன்றைக்கி வெளியில் வந்துடும். அது ப்ராஃபிட்டாக இருந்தாலும் லாஸாக இருந்தாலும். அதனால தான் சொல்கிறேன், ஹோல்டு பண்ணாதீங்க அப்படின்ட்டு. டோன்ட் ஹோல்டு யுவர் ட்ரேட்ஸ். ஹோல்டு பண்ணும்போது தான் ப்ரீமியம் மெல்ட் ஆகுதும்பாங்க. அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, எந்த பிரச்சனையும் கிடையாது. சப்போர்ட் வரும்போது பை, முடிஞ்சால் ப்ராஃபிட், முடியலையா இம்மிடியட் எக்ஸிட். ஸோ இதில் கூட நீங்கள் 1 ஹவரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்ன வந்து போயிட்டு இருக்குது, இந்த லெவல்ஸை வந்து கட் பண்ணல, நல்லா வந்து கீழே வரைக்கும் வந்தது ப்ரைஸ்.
இந்த லெவலில் போய் கட் பண்ணோம். அப்போ வரைக்குமே செல்லு தான். கண்டிப்பாக மேலே போவானா போகிறதுக்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்கு. இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த இடத்துல ஏன் நிற்கிது, இந்த லெவலுக்காக நின்றுட்டு இருக்குது. அப்போ இங்கே போய் இதை பிரேக் பண்ணி இங்கே வந்து போகணும். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ற வந்து நம்ம மண்டே அன்னைக்கு வந்து மார்க்கெட்டை ஓப்பன் ஆகும்போது பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். இதில் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு லோவை கட் பண்ணவே இல்லை. இப்போ மார்க்கெட்டை ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனோடனே மேலே வரைக்கும் போய் அதே இடத்துக்கு பூ மாலை வந்தது. வந்தோடனே மேலே போச்சு. திரும்ப கீழே வர முடியாமல் மறுபடியும் மேலே போச்சு. கீழே வர முடியாமல் மறுபடியும் மேலே போச்சு. மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பார்த்துருவோமா? ரெண்டுத்துலேயும் வந்து அதே தான். தொடர்ச்சியாக வந்து நேற்று வந்து லோ பண்ணிகிட்டே வந்தான். இன்றைக்கி வந்து தொடர்ச்சியாக வந்து ஹை பண்ணிகிட்டே போயிருக்கு. மேலே தொடர்ந்து வந்து போயிருக்கு. ட்ரெண்டாகி போயிருக்குறான். உங்களுக்கு இன்றைக்கி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ட்ரெண்ட் ஆகி போயிருக்கு. அழகாக இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் பை ஆகி மேலே போயிருக்கு. இது எதை டினோட் பண்ணுது? லோ வந்து வைக்கல, இன்ஃபேக்ட் ஹையும் வைக்கல. இந்த இடம் வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிட்டான். 225னா ரிஜெக்ட் ஆகிடுறான். இது எப்படி ட்ரேடாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹைக்கு வந்து போகக்கூடாதுங்க. எப்படி கீழேருந்து மேலே வருமா அந்த ஹைக்கு போகக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறோம்? நம்ம ப்ரீவியஸ் ஹையை வந்து கட் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு வந்து போய்கிட்டே இருக்கணும். ஒரு லெவல் அப்படியே கீழே வரைக்கும் வந்துருச்சு. இங்கேருந்து வந்து இவ்வளோ தூரம் பை வந்து நடந்துருக்குது. செல் வந்து இவ்வளோ தூரம் வந்து நடந்துக்கிட்டே இந்த ஒரு மார்க்கெட்டில் என்ன நடந்துருக்கு அப்படின்னா திடீர்னு பை வந்து இவ்வளோ தூரம் நடந்துருக்கு. அப்போ செல்லர்ஸ் வந்து மறுபடியும் கொஞ்சம் தான் வந்திருக்கான். மறுபடியும் பை பண்ணி மேலே வரைக்கும் மார்க்கெட்டை கொண்டு போயிட்டேன். அந்த பையர்ஸ் ஸ்ட்ராங்னஸ் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து தெரியுது. பார்த்தாலே தெரியும். இங்கெல்லாம் பை இவ்வளோ தான் இருக்குது. இங்கே கூட பை வந்து இவ்வளோ தான் இருக்குது. செல்லு தான் தொடர்ச்சியாக ஆகிட்டே இருக்குது. நான் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் பை வந்து ஆயிருக்கு. நல்லா ஆயிருக்கு. திரும்ப கூட வந்து கீழே வரும்போது நல்லா வந்து மறுபடியும் வந்து மேலே வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. இன்னைத்த ஓப்பன் இங்கே இருக்குது. ஓப்பனுக்கு ரொம்ப அருகாமையிலேருந்து மறுபடியும் வந்து மேலே போயிட்டான். இந்த இடத்துல அப்படியே நின்றுச்சு. அதனால் கீழே வந்தது. ஆனால் ப்ரீவியஸ் லோக்கு வரல. இப்போ இந்த இடத்துலேருந்தே மறுபடியும் வந்து மேலே வரைக்கும் போச்சு. ப்ரீவியஸ் லோவை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. மறுபடியும் மேலே போச்சு. ப்ரீவியஸ் லோவை டிஸ்டர்ப் பண்ணல. முடிச்சுட்டாங்க. பிரேக் ஆகாமா? பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லோ பண்ணாமலே அப்படியே வந்துகிட்டே இருக்கான்ல. பிரேக் ஆச்சு அப்படின்னா இன்னும் ஹையர் ஹை பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பான். அப்போ லோ பண்ணாமல் அவன் பாட்டுக்கு வந்து போயிட்டே இருப்பான்னு அர்த்தம். நேற்றுக்கு புட் ஆப்ஷனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து அழகாக வந்து ட்ரெண்ட் லைன் வரும்போதெல்லாம் மேலே போச்சு. மேலே போகும்போதெல்லாம் ஹையர் ஹை பண்ணிக்கிட்டே போனான். நேற்று கடைசியாக வந்து ஹையர் ஹை பண்ணல. இன்றைக்கி காலையில் ஆரம்பிச்சோன்னா என்ன பண்ணிட்டான்? அடுத்து வந்து ஹையர் ஹை பண்ணல. கீழே வரைக்கும் வந்த ப்ரைஸு மேலே போக முடியாமல் தான் கீழே வந்து. அப்போ நேற்றுலேருந்தே வந்து இந்த பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகுது தெரியுது. இவ்வளோ பெரிய பை, எனர்ஜெட்டிக் பை கடைசியாக. அதுக்கப்புறம் இவ்வளோ எனர்ஜி வந்து இதில் பார்க்கவே முடியல. அதுக்கப்புறம் எனர்ஜி எதில் வந்து நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்க்குறோம்? செல்லில் தான் பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல குட்டியாக வந்து ட்ரெண்ட் ஆகிருக்கான் தெரியுது. மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே போயிருக்கிறான். ஆனால் இந்த மெயின் ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணி கீழே போனவன் அப்படியே லோ பண்ணிக்கிட்டே கீழே போய்கிட்டே இருக்கிறான். ரொம்ப கிராஜுவலாக கீழே போனோம். கால் ஆப்ஷனில் கூட உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்ஷனாக வந்து நடக்கலை. இதில் நடந்துருக்கு. தொடர்ச்சியாக வந்து கீழே போயிரு. ஒன்று தொடர்ச்சியாக வந்து படிக்கட்டு இறங்கிட்டு கீழே போவான். இல்லைனா தொடர்ச்சியாக படிக்கட்டு இறங்கிட்டு மேலே போவான். எங்கேயாச்சும் ஒரு நாள் மட்டும்தான் வால்யூம் பில்டப் ஆகும். இல்லை நியூஸ் வரும். எதனா ஒன்று நடக்கும்போது வந்து அப்படியே இப்படி போயிடுவான். மற்ற நாள் எல்லாமே இப்படி தான். இதுதான். இல்லைனா இது. இல்லைனா ஒரே இடத்துல மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே தொடர்ச்சியாக நடக்குதுங்க மார்க்கெட்டில். இதை நீங்கள் கவனிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். அதை மேலே கீழே போகும்போது ஒரு நாளும் ஒரு மாதிரி போகுது. இந்த மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக மேலே கீழே கரெக்டாக போகும். இதுதான் பேரலல் சேனல்னு சொல்கிறோம். பர்ஃபெக்ஷன் இல்லாமல் இந்த மாதிரி வந்து போகும். கண்டபடி வந்து இந்த மாதிரி வந்து மேலே கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு மேட்சே ஆகுது. வெளியில் போயிருக்கோம். ஸோ இந்த மாதிரியும் நடக்குது. ஆனால் ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுமே ஜிக்ஸாக்காக தான் போயிருக்கு. பயிற்சி நிறைய பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிடலாம். சரியா? பயிற்சி ப்ளஸ் தேவையான கேபிட்டல்.
சென்செக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க இன்றைக்கி. என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்னமோ பண்ண போகிறான் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவிப்பு இன்றைக்கே கொடுத்துட்டான். மண்டே அன்னைக்கு நான் ஏதோ பண்ண போகிறேன்ப்பா, நான் என்னன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சிக்னல். என்னது, நேற்று தொடர்ச்சியாக வந்து எல்லாரும் போலவே இவன் வந்து லோயர் லோ பண்ணிகிட்டே கீழே போயிட்டே இருந்தான். ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ண முடியல, மேலேருந்து நல்லா விழுந்தது. அதனால் புட் ஆப்ஷன் நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆனோடனே வந்து இதை வந்து பிரேக் பண்ணி இப்படி தானே மேலே போகணும், பிரேக் பண்ணுற மாதிரி இப்படி வந்து மேலே வரைக்கும் போச்சு. ஒரு புல் பேக்லேருந்து மேலே போயிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளாரையே இப்படியே போயிட்டான். நான் இப்போ தான் சொன்னேன், நான் நிஃப்டி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், ஒன்று இப்படி பண்ணுவான், இல்லைனா மேலேருந்து கீழே ட்ரெண்ட் ஆவான் அப்படின்னு. கரெக்டாக சென்செக்ஸில் பண்ணியிருக்கானா. தொடர்ச்சியாக இப்படி வந்தவன் மேலே பிரேக் அவுட் ஆனான், ஆனால் அப்படியே வந்து நின்றுட்டான். அப்போ மண்டே அன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் சென்செக்ஸில் வந்து இருக்குது. என்னவா இருக்கும் இப்போதைக்கு வந்து என்ன போயிட்டு இருக்குது, நல்லா வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துட்டு இருக்கான். இந்த இடத்த தொடர்ச்சியாக வந்து ரிஜெக்ட் பண்ணுறான், ஆனால் விடாமல் படையை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த இடத்த கட் பண்ணியே தீருவேன் அப்படின்னு. அதாவது கதவை தட்டுறது சொல்லுவேன், நாக் நாக் நாக், கதவை வந்து தட்டிக்கிட்டே, கதவை திறப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், அடித்து உடச்சி திறந்துட்டு போயிடுவாங்க. கதவை திறக்கவும் அப்படின்னு ஒரு கான்செப்ட், சும்மா தமிழ் பேராக வச்சுக்க வேண்டியதான். ஆனால் இப்போதைக்கு பிரச்சனை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ட்ரெண்டு இன்னும் வந்து மாறல. அதான் இதை கட் பண்ணால் தான் ட்ரெண்டு மாறும். நிஃப்டிலையும் அதே தான் சொல்கிறோம். ஒரு மார்க்கை வச்சுருக்கோம், நிஃப்டி அதை தாண்டினா தான் மேலே போவான், இல்லைனா அவன் பியரிஷாவையே தான் இருப்பான். இந்த இடம் வந்தாலே ஆபத்து தான். ஸோ எவ்வளோ தூரம் கீழே போய் திரும்புகிறாங்கிறதுல தான் பிரச்சனையே இருக்குது. இந்த இடத்துலேருந்தே திரும்பி இப்படி மேலே வந்து நல்லா மேலே வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, இது வந்து ஸ்விங்கு விளையாடுற மாதிரி இப்படி மேலே போய் கொஞ்சமாக இப்படி கீழே வந்துருக்குன்னா டக்குன்னு இப்படி வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சமாக கீழே வந்து மேலே பார்ப்போம் என்ன. இப்போதைக்கான பியரிஷே தான் இருக்குது மார்க்கெட்டு. பியரிஷ். நம்மளுடைய இது எதிர்பார்ப்பு என்ன, இங்கே வரணும், இங்கே வந்தால் நான் பிரேக் பண்ணிடுவான். இந்த தடவை வந்து வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான், அதை கீழே போகிறதுக்கு சொல்கிறேன். வந்துட்டான் இந்த இடம், பிரேக்கு தான், கன்ஃபார்ம் பிரேக். பார்ப்போம், வரட்டும், வரும்போது வந்து நம்ம பேசிக்கலாம். அது வரைக்கும் வந்து இந்த மாதிரி வந்து ஏதோ பண்ண போகிறான் அப்படிங்கிறதுக்கான ஐடென்டிஃபிகேஷன் இது. அந்த ஏதோ பண்ணுறது வந்து நம்ம இங்கே எதிர்பார்க்குறோம். ஒருவேளை இங்கே வந்தானா இதையும் தாண்டி கொஞ்சம் வந்து மேலே போய் க்ளோஸ் வைக்கிறது வாய்ப்பு நிறைய இருக்குது. பார்ப்போம், மண்டே அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். பின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுறோம் தானே இவன். உங்களுக்கு இந்த ரேஞ்ச் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளாரே இப்படியே இருந்தது, இந்த ரேஞ்சிலேருந்து பிரேக் ஆகி மேலே போச்சு. இப்போ இதுக்குள்ளார வந்து அப்படியே சுற்றுற மாதிரி வந்து சுற்றிட்டு இருக்கான். இந்த லெவல்ஸை வந்து விட மாட்டான். எல்லாம் சில பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க, இதை வந்து கேப் ஆகிடுச்சு, இந்த கேப்பை கண்டிப்பாக வந்து ஃபில் பண்ணிடுவான் அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் அவசியமே இல்லைங்க. இங்கே கூட தான் கேப் ஆச்சு, இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணவே இல்லையே, ஃபில் பண்ணாமல் தானே இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டான். அதனால் கேப் விட்டு போச்சு அப்படின்னா கேப்பை வந்து ஃபுல் பண்ணுவான் அப்படிங்கிறத அது ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. அப்படிலாம் அதெல்லாம் நம்ம பார்க்குறது இல்லைங்க. ஹையர் லோயரில் படிக்கட்டு மேலே ஏறுறான், படிக்கட்டு கீழே இறங்குறான், அதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். கேப்பை ஃபில் பண்ண வரான், அது பண்ணுவான், இது பண்ணுவான், ஏதோ பண்ணிட்டு போகிறான். எப்படி பண்ணுவான், படிக்கட்டில் தானே வருவான், படிக்கட்டில் வரும்போது நம்ம பிடிச்சிக்கலாம். அப்போ இந்த லெவலு கட் பண்ணணும், கட் பண்ணாமல் வந்து அவன் வந்து இன்றைக்கி வந்து அந்த லெவலுக்கே வந்துட்டு கீழே வரைக்கும் ப்ரீவியஸாக லோ வச்சுருக்கான், அடுத்து ஒரு லோ வச்சுருக்கான், அடுத்து ஒரு லோ கீழே வச்சிட்டான். மறுபடியும் மேலே போய் கீழே வரும்போது என்ன பண்ணணும், லோவை இங்கே வைக்கணும். வச்சானா இல்லை, இங்கேருந்தே ரிவர்சல் ஆகிட்டான். அப்போ என்ன இது 1 2 3ஆவது தடவை 4ஆவது தடவை 5ஆவது தடவைன்னு எண்ணாமல் இது என்ன நடக்குதுன்னு இங்கே வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அப்போ என்ன இருக்குது, இங்கேருந்து பொறுமையாக அப்படியே வந்து மேலே போயிட்டு எல்லாமே ப்ராபபிலிட்டி தாங்க. நம்ம இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுக்கிறதுனால அவன் கன்ஃபார்மாக மேலே போகணும்லாம் அவசியம் இல்லை, கீழே கூட வரலாம். ஆனால் நமக்கு தேவையான இடம் வரைக்கும் வரல அவன், அதுதான் அதில் பிரச்சனை. 24,000 அவன் எங்கே வந்துருக்கிறான், 24,010 வரைக்கும் வந்துருக்கு. 10 புள்ளிக்கு இதுலேருந்து அப்படியே வந்து மேலே போயிடுச்சு. ஆனால் இங்கே ட்ரெண்டெல்லாம் பண்ணியிருக்கான், அப்படியே பேங்க் நிஃப்டி அப்படியே காப்பி பண்ணுறவன் தானே இவன். அப்படியே ட்ரெண்டு பண்ணியிருக்கான், ஒரே இடத்துல நீங்கள் சப்போர்ட் எடுத்தது
ப்ரைஸு மேலே கீழே வந்தது, கீழே வர முடியாமல் பிரேக் ஆச்சு, மேலே போயிடுச்சு. ஆனாலும் அதே ரெசிஸ்டன்ஸ் தான். அந்த லெவலில் போயிட்டு அப்படி நின்றுட்டான். அதுக்கு மேலே வந்து போகல. மேலே போகும்போது எப்படி போயிருக்கிறான்? ஹையர் ஐ தான். லோவை கட் பண்ணவே இல்லை. மேலே ஹையர் ஐ பண்ணிக்கிட்டே மேலே வந்து போயிடுச்சு. ஸோ தொடர்ச்சியாக வந்து இந்த படிக்கட்டில் வந்து எப்படி இறங்குறான், எப்படி ஏறுறாங்கிறத ரொம்பவே கவனத்தோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா கற்றுக்கலாம். இப்போ ஃபின் நிஃப்டியில் என்ன பண்ணியிருக்கிறான்? நேற்றுக்கு வந்து என்ன பார்த்தோம் நம்ம? நேற்றுக்கு இந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்குள்ளார மார்க்கெட் வந்து இருந்ததுங்க. ஸோ கரெக்டாக இந்த ஹை வரைக்கும் போயிட்டு கீழே வந்தது. இங்கேருந்து இப்படி போச்சு, இங்கேருந்து இப்படி போச்சு. ஆனால் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த லெவலை விடவே இல்லை. எவ்வளோ ப்ரெஷர் பண்ணுறாங்க இதை கட் பண்ணி கீழே கொண்டு போகிறதுக்கு. ஆனால் வந்து இந்த லெவலை வந்து விடவே இல்லை. கடைசி வரைக்குமே விடலை. கடைசியில் கூட மேலே தான் கொண்டு போய் க்ளோஸ் வச்சான். இன்றைக்கும் அதே மாதிரி லெவலுக்குள்ளார ஏறுது. ஏடா நேற்று தான் ஒரு லெவலுக்குள்ளார இருந்தீங்க, இன்றைக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குற அளவுக்கு வந்து நடந்துக்கிட்டான். என்ன பண்ணிடுறான்? இன்றைக்கி இங்கே இதுதான் லோ, இன்னைக்கு இது நேராக மேலே வரைக்கும் போனான். சூப்பர் அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்கும்போது இந்த லெவலில் கட் பண்ணோம். கட் பண்ணி போனான்னா மேலே நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேராக கொண்டு போய் மேலே வந்து க்ளோஸ் வச்சான். வந்தான் பாருங்க அப்படியே கீழே. இன்னும் இதில் ஓகே வந்துட்டான். இன்னும் இது ஐக்கிய போனான். இன்னும் இதில் ஓகே வந்தான். இன்னும் இது ஐக்கிய போயிட்டான். டேய் என்ன தான்டா பண்ணுற நீ? நேற்றும் அதே தான் பண்ணான். நேற்று இன்ஃபேக்ட் மேலேருந்து விழுந்தான். ஆனால் இங்கேருந்து இவ்வளோ தூரம் போனால் கீழே வந்துட்டு, இவ்வளோ தூரம் போனால் கீழே வந்துட்டு, பாதி தூரம் வரைக்கும் போய் நின்றுட்டான். இன்றைக்கும் மிட் கேப்பில் அதே தான் பண்ணியிருக்கிறான். நம்ப முடியுதா? ஒன்றுமே பண்ணியிருக்க தேவையில்ல. சும்மா இங்கே வரும்போது மட்டும் ட்ரேட் எடுத்துருந்தால் போதும். கடைசியாக இந்த இடத்துல செல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன லாஸோடு நீங்கள் வெளியில் வந்திருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி தான் ஆகணும். செல் பண்ணி தான் ஆகணும். ஆப்ஷனே கிடையாது. ஏன்? இங்கேருந்து தொடர்ச்சியாக வந்து மேலே வந்துருக்கிறான். இங்கேருந்து வந்து கொஞ்ச நாச்சும் கீழே வரமாட்டானா மேலே போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு எதிர்பார்ப்பு தான், வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே எப்படி நம்ம வந்து செல் பண்ணோமோ அதே தான் இங்கேயும். இவன் மேலே போயிட்டாங்கிறதுக்காக நான் என்றைக்குமே வந்து இந்த இடத்துல செல்லு கிடையாது, இது வந்து 3வது தடவை, அதனால் நீங்கள் பண்ணக்கூடாது, அது மாதிரிலாம் நான் என்றைக்குமே சொன்னதே இல்லைங்க. 11 மாதம் ஆயிடுச்சு. இங்கேயும் அதே தான், ட்ரை தான். ஏன்? ப்ரீவியஸ் லெவலு, இன்னைக்கு லெவல். இன்னைக்கு லெவல் வந்து ரொம்ப ஞாபகம் இருக்கும் ட்ரேடர்ஸ்க்கு. இன்னைக்கு லெவலுக்கு வரான், வந்தோன்னா அப்படியே வந்து மேலே போயிட்டான். இன்னைக்கு லெவலுக்கு வரான், மேலே போயிட்டான். இன்னைக்கு லெவலுக்கு வந்தான், கீழே வந்துட்டான். இன்னைக்கு லெவலுக்கு வந்தான், ஆனால் பிரேக் பண்ணிட்டான். கடைசியாக இந்த இடத்துல ஃபெயிலியர். ஆனால் இது எல்லாமே பாஸ் ஆயிடுச்சுல. ஸோ ப்ராபபிலிட்டி தான் பார்க்கணும் நம்ம. எத்தனை பாஸு, எத்தனை ஃபெயில். அப்போ நல்லா வந்து மேலே போயிட்டான். இதுக்கப்புறமா வந்து மேலே போகிறானா, இதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ண தேவையில்ல. இருந்தாலும் வந்து அப்படியே பொறுமையாக படிக்கட்டு இறங்கி வந்திருக்கான், தெரியுதா? இந்த படிக்கட்டை வந்து விட்டுறாதீங்க. ஒரே இடத்துல ரிஜெக்டும் ஆகிருக்கணும், அதை சப்போர்ட்டும் எடுத்துருக்கணும். கடைசியாக மட்டும் ஒரு சின்ன ஃபால்ட்டு, மற்றபடி வந்து ஒரே இடம். மேலேருந்து கீழே வரும்போது ட்ரெண்டாகி வந்திருக்கான். ஒரு குட்டி இடம் தான், அதுக்குள்ளே கூட உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து நடந்துருக்குது. ஸோ இது வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் தினமும் கூட உங்கள் மனசில் வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இதை மட்டும் எப்படியாச்சும் வந்து கற்றுக்கோங்க. அதே நேரத்தில் வந்து தைரியமாக ட்ரேடு எடுக்கவும் கற்றுக்கோங்க. தொடர்ச்சியாக மேலேருந்து கீழே வரைக்கும் வர்றானா, இந்த மாதிரி வர்றானா, அதனால் ஃபாலிங் நைஃப், விழுந்துட்டு இருக்கிற கத்தி, அதை பிடிக்க ட்ரை பண்ணாதீங்க. ஆனால் இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக வந்து வர்றானா, இது வந்து தொடர்ச்சியாக வந்து விழுந்துருக்கான். ஆனால் ப்ரீவியஸ் லெவல் ஃபஸ்ட் டைம் கிடையாது, செகண்ட் டைம் இதே இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்கான். நேற்றெல்லாம் ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கான். இது எல்லாத்தையும் கவனிக்கணும். ஒரே இடத்துல இருக்கிறான்பா, ஒரே இடம், மேலே கீழே போயிட்டு இருக்கான். மேலேருந்து கீழே வந்தவன் ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கிறான். இப்போ ஏதாவது பிரேக் அவுட் ஆனான்னா அந்த பக்கம் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மேலேருந்து கீழே வந்து சடனாக வந்து விழுந்துக்கிட்டே இருக்கிறான். ப்ரீவியஸ் பை லெவல் வந்து இருக்குது, நான் பை பண்ணுவேன்னா ட்ரை பண்ணி பார்த்துருங்கன்றேன். இந்த லெவலில் இருக்குது, இந்த லெவலுக்கு நேராக மேலேருந்து கீழே வந்துட்டு ஒரு சின்ன புல்பாக் கொடுத்து மேலேருந்து கீழே வரானா, ட்ரை, கோ ஃபார் இட். ஏன்னா உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும் இந்த இடத்துல வந்து இப்படி க்ளோஸ் வச்சுன்னா ஃபஸ்ட்டு கேண்டல்லே நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க அப்படின்னு. இம்மீடியட்டாக எக்ஸிட் பண்ணிடுவீங்க.
எந்த இடத்துல வெளியில் வரணும், லாஸ் இதுக்கு மேலே வந்து தாங்காது அப்படிங்கிற இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே நீங்கள் ட்ரேடிங்கில் ஜெயிச்சிடலாம். அந்த இடத்த நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு இல்லை வந்துடுவான், இல்லை பை பண்ணியிருக்கோம் வந்துடுவான். ஹோப் இருந்ததுன்னா ட்ரேடிங்கில் வந்து ஜெயிக்க முடியாது. ஹோப்பே இருக்கக்கூடாது, ரூல் தான், அவ்வளோதான். ரூலை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிடலாம். 1 ஹவரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிகிட்டே இருக்கிறான் தம்பி வந்து தெளிவாக வந்து ஜெக்ஷன் லெவலில் வந்து நிற்கிறாப்புல தெரியறதா. ஏற்கனவே ரிஜெக்ட் ஆகிருக்காப்புல, ஏற்கனவே அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே கீழே போயிட்டாப்புல, மறுபடியும் வந்தது பிரேக் பண்ணுற மாதிரி கீழே போயிட்டாப்புல. இந்த தடவை தொடர்ச்சியாக அந்த இடத்துல நிற்கிறாப்புல, தொடர்ச்சியாக கன்சால்டேட் பண்ணிகிட்டு இருக்கான். தெரியுதா? கீழே லோவை மட்டும் கட் பண்ணிடக்கூடாது. கட் பண்ணானா மறுபடியும் வந்து கீழே வருவான். இங்கே கேப் ஆகிடுச்சு, இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு தான் மேலே போவான். அதெல்லாம் அப்படிலாம் ஒரு கான்செப்டே கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். கேப்பை ஃபில் பண்ணியே ஆகணும்லாம் ஒன்றும் அவசியமே இல்லை. பார்ப்போம், இது மிட் கேப்பை நம்ம பார்க்க தானே போகிறோம். இங்கிருந்தே வந்து மேலே போகிறானா இல்லைனா இந்த கேப்பை ஃபில் பண்ணி கீழே வரைக்கும் வரானா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். கேப்பை ஃபில் பண்ணால் இதோட மேலே போயிடணும்ல. ஸோ இங்கேருந்து மேலே போகிறானா இல்லை இங்கிருந்தே மேலே போகிறானா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க தான் போகிறோம் அடுத்த வாரத்தில். சரியா? சரி, ஓகே, ரைட்டு. இது வரைக்கும் பார்த்தாச்சு. க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயில் வந்து நம்ம நேற்றுக்கு வந்து என்ன வந்து பார்த்தோம் அப்படின்னா, ப்ரீவியஸாக லெவல்ஸ் இருக்குது. இந்த லெவல்ஸ் வந்து பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணாமல் எக்ஸாக்டாக அங்கேருந்தே வந்து கீழே வந்தது. ஆனாலும் அந்த லெவலுக்கு வந்தோன்னா எப்படி வந்து கீழே வந்தால் பார்த்தீங்களா? இப்போ புரியுதா இந்த லெவலை வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக வந்து ஒரே இடத்துல வந்து 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 சப்போர்ட் எடுத்துருக்கான். இன்றைக்கும் அதே இடத்துக்கு வந்து சப்போர்ட் எடுத்துட்டானா, தொடர்ச்சியாக வந்து ஒரே இடத்துல வந்து ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கிறானா, இன்றைக்கி கன்ஃபார்மாக பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லெவல்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்துட்டு பிரேக் ஆகி வெளியே போனோன்னா என்ன இது, கூண்டுலேருந்து வெளியில் போன மாதிரி சுதந்திரமாக வந்து வெளியில் பறக்கிற மாதிரி அப்படியே பறந்து வந்து மேலே போயிடும் போனான்னா. இப்போ எது வரைக்கும் போய் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, இங்கே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் தான் ரிஜெக்ஷனை பற்றியே நம்ம வந்து எதிர்பார்க்கணும். சரிங்களா? இப்போ அழகாக வந்து உள்ளுக்குள்ளார வந்து மாட்டிச்சு பார்த்தீங்களா? இன்றைக்கி இப்போ பார்த்தா தாங்க தெரியுது, முன்னாடி இது தெரியலங்க அப்படின்னா. முன்னாடி தெரியாது, ஏன்னா முன்னாடி நம்ம வந்து இப்படி பார்த்தோம். இது வந்து ஒரே இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து போயிட்டு வந்துட்டு இருக்குது. இது பிரேக் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு. பிரேக் ஆகிடுச்சு, ஆனால் இந்த லெவலை கட் பண்ணல. இந்த லெவலை கட் பண்ண அதனால தான் அந்த அந்த நீங்கள் பேட்டர்ன்லாம் வரைஞ்சிங்கன்னா அதெல்லாம் வந்து டெலீட் பண்ணிடுங்கன்னு சொல்கிறேன். நமக்கு என்ன தேவை, ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியா, சரி ரைட்டு. திரும்ப வந்தானா பை, திரும்ப இங்கே போனான்னா செல்லு. இந்த இடத்துல கூட நீங்கள் செல் எடுக்கணுமா? கண்டிப்பாக செல் எடுத்து பார்த்துருங்கன்றேன். திரும்ப கூட கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. பிரேக் ஆகி மேலே க்ளோஸ் வச்சுட்டானா அதோட வந்து எக்ஸிட். 5 மினிட்ஸில் போய் பார்த்துருவோமா? 5 மினிட்ஸில் எப்படி வந்து வாய்ப்பு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? ஸோ ப்ரீவியஸாக இந்த இடத்துல வந்து லெவல் இருக்குது. இது என்ன லெவலு? 864. எங்கே போய் க்ளோஸ் வச்சுருக்கான்? 867. இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கிறான். 881 வரைக்கும் போயிருக்கிறான். ஆனால் க்ளோஸ் எங்கே வச்சுருக்கான்? இங்கே தான் வச்சுருக்கான். அந்த இடத்த கட் பண்ணவே முடியலையா? இப்போ 1 ஹவரில் பார்க்குறதுக்கும் இதில் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? இந்த இடத்த கட் பண்ண மாட்டான். கட் பண்ணாதனால கீழே வர்றதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. எப்போ வந்து கீழே வருவான்? இந்த லோவை கட் பண்ணிட்டான், சோழி வந்து சுத்தம் முடிஞ்சு போச்சு. மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்குது. இந்த இடத்துலேருந்தே பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த பக்கம் பிரேக் ஆகிறானோ அந்த பக்கம் வந்து நல்லா வந்து போயிடும். ஒருவேளை செல் ரேட் எடுத்திருந்தீங்கன்னா 4 புள்ளி தானே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் உள்ளே வரும்போது நீங்கள் புக் பண்ணிட்டு முடிச்சு விட்றலாம். முடிச்சு விட்டுட்டு இவன் இதுலேருந்து வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஏன்னா மேலே இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த இடத்துல இப்படியே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கக்கூடாது. இந்த பேச்சுவார்த்தை நடத்தினாலே டேஞ்சர். அப்போ என்ன பண்ணலாம்? செல் பண்ணி ட்ரை பண்ணோமா? செல் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். மேலே மறுபடியும் வரும்போது இந்த இடத்துல செல் பண்ணீங்க, அந்த ப்ராஃபிட்டை ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்டில் புக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. திரும்ப வந்து இந்த இடத்துல வந்து செல் பண்ணுறீங்க. மேலே உச்சியில் முடிஞ்ச வரைக்கும் வந்து செல் பண்ண வந்து ட்ரை பண்ணோம். செல் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? அதுக்கப்புறம் கீழே வரும்போது வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன லெவலில் இருக்கும்போது டக்கு 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 டக்குன்னு ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்கிறது நல்லது. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறான்? கீழே போகிறதுக்கு முன்னாடி எப்படி வந்து அதே இடத்துல இருந்துருக்கிறான் பார்த்தீங்களா? இங்கே வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, பார்கோடு மாதிரி மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே போயிட்டு வரான். ஆனால் இங்கே அந்த மாதிரி நடக்கலை. ஒரே இடத்துல தான் இருக்குது, ஒரே தடவை தான் கீழே வந்து மேலே போயிருது. அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து கீழே வந்துட்டு தொடர்ச்சியாக வந்து கீழே வந்துட்டு
ப்ரீவியஸ் லெவல் இந்த இடத்துல இருக்குது. இந்த ப்ரீவியஸ் லெவலுக்கு வந்த உடனே கொஞ்சமாக கீழே போடுறேன். 808 கீழே எது வரைக்கும் வந்திருக்கிறான்? 805. 808 நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க. 805 வரைக்கும் வந்திருக்கிறான். எது வரைக்கும் மேலே வந்து போயிருக்கிறான்? 845 வரைக்கும் போயிருக்கு. ஒரு பெரிய ரிஜெக்ஷனு அப்படியே வந்து கீழே போயிடுச்சு. எப்படி வந்து போயிருக்கிறான்? இது ஹை, அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை வந்து இவ்வளோ தூரத்துலேயே இருக்குது. அடுத்த தடவை கீழே போகும்போது வந்து லோவை கட் பண்ண முடியாமல் இந்த இடத்துல ஒரே இடத்துல வந்து சுற்றிக்கிட்டு இருந்தது. அப்படியே மேலே வந்து கீழே வரும்போது வந்து அந்த லோவுக்கு வந்து வர முடியாமல் மேலே வந்துருச்சு. எதை கட் பண்ணணும்? இதை கட் பண்ணணும். கரெக்டாக அந்த இடத்துல வந்துட்டு நின்னா கொஞ்சமாக, அதுக்கப்புறம் வந்து திரும்பி பார்க்காம ஓடி இருக்கான். ஓடி மேலே வரைக்கும் போயிட்டு இன்றைக்கி இது நடந்துகிட்டு இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி வந்து அவன் பண்ணும்போது நம்ம அதை ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான முயற்சியில் தீவிரமாக வந்து ஈடுபடலாம். எப்படி? பயிற்சியின் மூலமாக தான். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணனா, பொறுமையாக படிக்கட்டு ஏறி போனான். சூப்பராக ட்ரேடு வந்து நடந்தது. ஒரு 18 தேதியிலிருந்து ஒரு 25 தேதி வரைக்கும் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் நடந்தது. அப்புறம் ப்ரீவியஸ் ஐயே கட் பண்ண முடியாமல் கீழே வரைக்கும் வந்தான். இப்போ இந்த லெவலில் வந்து அப்படியே வந்து நிற்க ஆரம்பித்தான். அப்படியே நின்றுட்டான். ஒன்றுமே இல்லை, இதை கட் பண்ணான்னா மேலே போயிடுவான். அப்போ திரும்ப வந்து இதே படிக்கட்டு தான். ஸோ நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி நேச்சுரல் கேஸ் வந்து சும்மா நம்ம அன்றைக்கி வந்து பார்த்தோம். அதோட ஃபாலோ அப்புக்காக நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இது நம்ம இந்த லெவலை வந்து எதிர்பார்த்தோம் ரொம்பவே. இந்த லெவல்லேருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ப்ரீவியஸாக இங்கே ஒரு லோ இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது. இந்த லோவுக்கு கொஞ்சம் கீழே போய் இன்னொரு லோ வச்சுருக்கோம். ஸோ மேலே இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனை போட்டு கனெக்ட் பண்ணோம். அதை அப்படியே காப்பி பண்ணி கீழே கொண்டு வந்து வச்சோம். பர்ஃபெக்டாக அந்த மேட்ச் ஆச்சு. அப்போ இந்த லெவல்ஸ் வந்து நம்ம வந்து நோட் பண்ணுறோம். இந்த இடத்துலேருந்து மேலே போயிடுவான்னு நமக்கு தெரியும். எப்படியோ போகிறான், எப்படின்லாம் தெரியாது. எப்படி வேணாலும் ஏமாற்றிட்டு போவான். ஒரே அடியாக இந்த இடத்துல நின்றுட்டு இருந்து கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகி கூட மேலே போச்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி இங்கே ஒரே அடியாக இந்த இடத்துலேருந்து வந்து மேலே வந்து போகாமல் பொறுமையாக வந்து மேலே போகிறான். ஒரு லெவலாக கட் பண்ணி போகிறான். எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது? ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த லெவலை கட் பண்ணானா போயிடுவான். இல்லைனா திரும்ப கூட கொஞ்சம் கீழே வந்துட்டு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து என்ன பண்ணுறான்? ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கான். தொடர்ந்து வந்து கவனிங்க. மேலே என்ன நடந்திருக்குது? மேலே போனோன்னே இந்த இடத்துல எவ்வளோ நேரமாக நின்றுட்டு கீழே வந்துருக்குறான். மேலே போனவுடனே இங்கே நாள் கணக்கில் நின்றுட்டு கீழே வந்துருக்குறான். ஆனால் கீழே அந்த மாதிரி பண்ணல. வந்தோன்னா மேலே போயிருக்கான். கவனிக்கணும். கவனிச்சா ஜெயிக்கலாம். அதே மாதிரி அன்னைக்கு அந்த மண் மணக்கும் அப்படிங்கிற ஹேண்டில்லேருந்து கேட்டதுனால தான் இந்த நேச்சுரல் கேஸ் வந்து சொல்ல ஆரம்பித்தோம் நம்ம. அவர் வந்து அன்றைக்கே சொல்லணும்னு நினச்சேன். நான் அந்த 3 lakhs இருக்குது, நான் வந்து 5 லாட் வந்து எடுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஏன் 5 லாட் எடுக்கணும்? 1 எடுங்க, பயிற்சி பண்ணுங்க, நிறையா வந்து வெற்றி பெறுங்க, தொடர் வெற்றி வந்து பெறுங்க. ட்ரேடிங்கில் வந்து ஒரு நாள் ஜெயிக்கிறது ஜெயிப்பு கிடையாது. தொடர்ந்து ஜெயிக்கணும். அப்போ தான் வந்து ஜெயிக்க முடியும். அப்போ தொடர்ந்து ஒரு லாட்லேயே நீங்கள் ஜெயிச்சிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா நம்ம 2 போகலாம், அப்புறம் 3 போகலாம், அப்புறம் 5 போகலாம். இருக்கிறதே 3 லட்ச ரூபா. அதில் வந்து நான் 5 லாட் எடுப்பேன், 10 லாட் எடுப்பேன்னா அந்த மாதிரி வந்து பண்ணவே பண்ணாது. அதுவும் கற்றுக்கும் போது நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் கூட பரவாயில்ல. அப்போ நீங்கள் 5 லாட் போடணுன்னா நீங்கள் எத்தனை மடங்கு வச்சுருக்கணும்? 10 மடங்கு பணம் வந்து வச்சுருக்கணும்னு சொல்லுவோம். ஒரு 7லேருந்து 10 லட்ச ரூபா வச்சுட்டு நீங்கள் அதை வந்து பண்ணலாம். இல்லையா, ஒரு லாட் பண்ணுங்கள் போதும், கற்றுக்குங்கன்றேன். டேக் யுவர் டைம். வாழ்க்கையில் ஆரம்பத்துலேருந்து ஸ்கூலு காலேஜுன்னு எவ்வளோ டைம் வந்து படிக்கிறோன்னு சொல்லி வேஸ்ட் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து வேஸ்ட் பண்ணாமல் இது வந்து படிக்கிறது தான். தொடர்ச்சியாக மேலே போயிருக்கிறானா, தொடர்ச்சியாக ஹையர் ஹை பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கிறான். எந்த இடத்துலேருந்து? இந்த இடத்துல உங்களுக்கான வாய்ப்பை வந்து எப்படி கொடுத்துருக்குறான்? எக்ஸாக்டாக அந்த மேலே போச்சு, கீழே வந்தது, அந்த இடத்துலேருந்து மேலே போக ஆரம்பித்தான். இந்த லெவல்ஸை வந்து அடுத்தடுத்து பிரேக் பண்ணி மேலே அவன் பாட்டு வந்து போயிட்டே இருக்கான். ரொம்ப ஸ்லோவாக போகிறான், ஆனால் போயிட்டே தான் இருக்கான். இன்றைக்கி எங்கே இருக்கிறான்? இங்கே வரைக்கும் வந்துட்டான், மேலே வரைக்கும். ஸோ
இன்னைக்கு லோ வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஆரம்பம் வந்து இந்த இடத்துல இருக்குது. அதுக்கு கொஞ்சம் கீழே வர மாதிரி வந்துட்டு ப்ரைஸ் வந்து நல்லா வந்து மேலே போயிடுச்சு. அப்படியே ட்ரெண்ட் பண்ணிவிட்டு மேலே போய்கிட்டே இருந்தான். அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து அங்கேருந்து வந்து கீழே வந்துட்டான். இதெல்லாம் பூ மாலைலாம் எதுவும் பண்ணல. அப்படியே வந்து கீழே வந்துட்டான். பொறுமையாக கீழே வந்திருக்கான் தெரியுதா? அப்படியே கீழே வந்திருக்கான். ஒரு ஃபஸ்ட்டு புல் பேக். கீழே வந்திருக்கான். செகண்ட் புல் பேக். கீழே வந்திருக்கிறான். செல்லிங் இன்ட்ரெஸ்ட் எப்படி கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா? மறுபடியும் மேலே அதே லெவலுக்கு போயிருக்கிறான். ஆனால் புது லோ மறுபடியும் வந்து வச்சிட்டான். மறுபடியும் மேலே போக முடியாமல் கீழே வந்தான். லோ வைக்கல. மேலே போக முடியாமல் கீழே வந்தான். லோக்கே வரல. மேலே வரைக்கும் போயிட்டான். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்? இப்போ வந்து இப்படி வந்து மேலே ஏறி போயிட்டே இருக்கான். இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது? ஹை வந்து இந்த மாதிரி வச்சுட்டே போகிறான். இப்போ நல்லா மறுபடியும் மேலே போய் ஹை வைக்கணும். நல்லா இப்படி வந்து ஹை வச்சுட்டே இருக்கணும். ஹை வைக்காமல் இந்த இடத்துலையே அப்படியே தடவிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அப்போது மறுபடியும் வந்து இவன் கிளியரில் போகிறான்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, ரைட். எல்லாமே ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாக்ஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்கல. அது வந்து சாட்டர்டே சண்டேயில் நம்ம ஒரு 10 ஸ்டாக்ஸை கண்டிப்பாக வந்து எடுத்து பார்க்கலாம். ஏன்னா ரெக்கமெண்டேஷன்ஸ் இது என்ன நீங்கள் ட்ரேடு எடுத்து வச்சுட்டு இதை நான் எடுத்துனேன் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்கவே கேட்காதீங்க. அப்புறம் நான் நிஃப்டி 50யில் இருக்கிற நல்ல ஸ்டாக்ஸாக எடுத்து அதை மட்டுமே சொல்ல ஆரம்பிச்சிடுவேன். அதனால் ஏதாச்சும் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் இருந்துன்னா சொல்லுங்கள். தாராளமாக நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வந்து இன்றைக்கி கொஞ்சம் வந்து காலதாமதம் ஆகிடுச்சு. இருந்தாலும் வந்து நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்து இவ்வளோ நேரம் வந்து தொடர்ச்சியாக இந்த கடைசி பகுதி வரைக்குமே நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நன்றி. நிறையா வந்து பயிற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ட்ரேடிங்கில் வந்து நம்ம ஜெயிக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன் தான். கொஞ்சம் வந்து பொறுமை தான் வேணும் உங்களுக்கு. அந்த பொறுமையை சீக்கிரமாக வந்து நீங்கள் பெற்றிட வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் நீங்கள் தொடர்ந்து வந்து என்னோடய ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டதில் ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.